வணக்கம். வாங்க ப்ரோ. இவ்ளோ ஃபாஸ்டா மகேஷண்ணா? எப்படிண்ணே? ஆமா. நீங்க சொல்லிடுவீங்களே, மாலை வணக்கம் நண்பர்களே, நான் அதுக்கு முன்னாடி முந்திட்டேன் நானு. சரி சரி. இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு. எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் நம்ம எல்லாரும் வேலை இல்லாம இருக்கோம் அப்ப சனிக்கிழமை. ஓகே, அப்ப ஆரம்பிச்சுங்க. பரணி அப்டேட்டோட ஆரம்பிங்க. இன்னைக்கும் வெளியில பட்டாசு இருக்கீங்க போல சத்தமா இருக்கு பிரகாஷ். பிரகாஷ் அண்ணா. ஆமா, வெளியில இருக்கீங்க பட்டாசு பிரகாஷ். கொளுத்துது டான் இருக்காரு ஜெயிலி ஜாலியா. பரணி ப்ரோ, ஆர் யூ தேர்? ஹலோ, கேக்குதா? சீயா, ரொம்ப சந்தோஷங்க. சாரி ப்ரோ, நான் மியூட்ல போட்டு பேசிட்டு இருந்தேன். அது மியூட்ல போட்டு நீங்க பேசுவீங்க. நல்லா நல்லா ஆரம்பிட்டு இவ்வளவு சீன்னு சொல்லுவோம் தானே ஆரம்பிச்சீங்க. ஆரம்பிங்க. இல்ல ப்ரோ, மியூட்ல போட்டு தனியா பேசிடுவோம். ஐயோ அன்மியூட் பண்ணலையே, சி அப்படி அந்த ஒரு இதுல சொன்னேன். சாரி. சரி சரி தல, சும்மா வாங்க ஆரம்பிங்க. அப்டேட் மழைகள். அப்டேட் மலைகள் அதான், இன்னைக்கு எதுவும் பெருசா அப்டேட் வரல. ஒரே ஒரு அப்டேட் தான் வந்துச்சு. அந்த விண்வெளி நாயகா லிரிக் வீடியோ நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி தக்லைஃபோட புக்கிங்ஸ் வந்து சில தேட்டர்ஸ்ல சென்னையில் ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு. ஃபுல் ஃப்ளெஜ்டான புக்கிங்ஸ் வந்து நாளைக்கு காலை 8 மணிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மெட்ராஸ் மேட்னில இது காளி வெங்கட் நடிச்சிருக்காருல, அவர் கேரக்டரை பற்றி வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு 20 செகண்ட்ஸ் ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர பெருசா எதுவும் அப்டேட் வந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு ஏதாவது வந்துருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். மாவீரம் ப்ரோ, கராத்தே கிட்ஸ் லெஜெண்ட்ஸ் ரிவ்யூ எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்களா? எப்படி இருக்குமா? பரணி ப்ரோ, சொல்லுங்க. எனக்கு ரெக்வஸ்டே காமிக்கலையே. அவரு ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் இல்ல கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்லயே அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்ப ரெண்டாவது காமிக்கிறது கொடுத்துட்டேன். ஓகே. கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் வந்து படம் ஓகேவா இருக்குன்னு சொல்றாங்க மகேஷ் ப்ரோ. பாப்கார்ன் மூவின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். பார்க்கலாமா அவங்க ஒரு வாட்டி தியேட்டர்ல? இல்ல பாசிபிள், பார்க்கலாம். பார்க்கலாமா? ஓகே ஓகேங்க. ஆமா, ஆனா இன்னொரு 2 வாரத்துல 3 வாரத்துல வந்து டிஜிட்டல் வந்துடும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, ஓகே. சஞ்சய்னு ஒருத்தர் கை தூக்கி இருக்காருங்க, கேளுங்க வரட்ட வேணா. சொல்லுங்க ப்ரோ, சஞ்சய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எனக்கு வந்து பிரகாஷ் கிட்ட ஒரு கேள்வி. எனக்கு பிரகாஷ் இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இப்ப தகலை படத்தை வந்து கன்னடால பிளான் பண்ணிருக்காங்க, ஓகேவா? அதுக்கு வந்து தமிழ்நாட்டுல எந்த ஒரு நடிகருமே எந்த ஒரு ட்வீட்டுமே கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன் இப்ப நம்ம தமிழ் படத்தை தான் அங்க பேன் பண்ணிருக்காங்க. நீங்க கன்னட மொழிக்கு ஏதாவது பேசணும் அவசியம் இல்லை. ஆனா கமல் சாருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதை ட்வீட் ஆச்சு போட்டு இருக்கலாமே. எந்த நடிகருமே கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பார்க்கல. இதுல அரசியல்வாதிகள் பேசுறாங்க, கமல் சார் சப்போர்ட் பண்றாங்க, ஓகே. நம்ம இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் தாக்குறாங்க, கன்னடல இருந்து அவர் போஸ்டர் கிழிக்கிறாங்க, பேனர் கிழிக்கிறாங்க. எந்த ஒரு தமிழ் நடிகருமே ஏன் கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணல? இந்த இஷ்யூல ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம், ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். இப்ப எனக்கு என்னன்னா, நீங்க வந்து சினிமால மட்டும்தான் பஞ்ச் டயலாக் பேசுவீங்க, மாஸ் ஹீரோவை காட்டுவீங்க, அப்படித்தான் எனக்கு புரியுது. நீங்க ஒரு நம்ம இண்டஸ்ட்ரியில ஹீரோக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நீங்க அதுக்கு வாய்ஸ் தர மாட்டீங்க. ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. உங்க கருத்து என்ன? அதுல ஏன் இந்த நடிகருமே கமல் சாருக்கு இந்த இஷ்யூல சப்போர்ட் பண்ணல? பிசினஸ் தான் காரணமா? இல்லைங்க பிரதர், ஃபர்ஸ்ட் விஷயம், அபிஷியலா இன்னும் பேன் பண்ணல. மன்னிப்பு கேட்காவிட்டால் உங்க படத்தை பேன் பண்ணுவோம்னு சொல்லி மிரட்டல் தான் விடுத்திருக்காங்க. மிரட்டலுக்கும் அபிஷியலா பேன் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அபிஷியலா யாருமே பேன் பண்ணல. ஜஸ்ட் ஒவ்வொரு அமைப்பும் மிரட்டல் மட்டும் தான் விடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படின்னா ஒரு மன்னிப்பு கேட்க வைக்கலாமேன்னு. அபிஷியலா ஒரு வேளை பேன் பண்ணா கண்டிப்பா இண்டஸ்ட்ரி வைஸ் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கண்டனம் வந்து கண்டிப்பா வெளிப்படுத்துவாங்க. அது இன்னும் நாள் இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா படம் ஜூன் 5 ரிலீஸ். இப்ப 4ஆம் தேதி வந்து அது வரைக்கும் வந்து இந்த படத்தை இந்த பஞ்சாயத்துங்கிறது எப்படி வேணா போகலாம், ஓகேங்களா? அதனால எல்லாருமே அமைதியா தான் இருப்பாங்க. ஏன்னா மஸ்ட் ஒரு பிரச்சனை இல்லாத போது, ஒரு சின்னதா ஒரு பொறி மட்டும் எழுந்திருக்க போது அது ஒரு பிரச்சனை நினைச்சு பூதாகரமாக்குனாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். இரு மாநிலத்துல மொழி பிரச்சனையா மாறி மொழி பிரச்சனை மாநில பிரச்சனையா மாறும், ஒரு சின்ன விஷயங்கிறது. அதனால வந்து எல்லாரும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் பேசிப்பாங்க. அப்புறம் அந்தந்த அமைப்புகள்கிட்ட பேசுவாங்க. அந்த அமைப்புகள்கிட்ட பேசி அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்மூத்தா ரிலீஸ் ஆகும். கிளியர் ஆகலைன்னா தான் உங்களுக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க. ஒவ்வொரு நடிகர்களும், ஒவ்வொரு அரசியல்வாதியும், இல்ல ஒவ்வொரு அமைப்பும் கண்டிப்பா வந்து
கண்டனம் தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட பின்விளைவுகள் இன்னும் நிறைய போகும். இன்னும் கன்னட படங்கள் இங்க வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்குது. அங்க ஏற்கனவே ரிலீஸ் ஆகிறது கிடையாது. பெரிய லெவலில் ரிலீஸ் ஆகிறது சும்மா ஜஸ்ட் 100 தேட்டரில் கூட ரிலீஸ் ஆகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பெரிய பிரச்சனையா வரும் சமயத்துல அல்லது உங்களுக்கு வந்து தடைன்னு அபிஷியலா அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற சமயத்துல மட்டும்தான் அவங்களால வந்து நீங்க பேச முடியும், எதிர்த்து பேச முடியும். சும்மா யாரோ ஒரு அமைப்பு சொல்லுது, ஏதோ ஒரு அமைப்பு எங்கேயோ ஒரு மூலையில சொல்லுதுங்கிறதுக்காக மட்டுமே பண்ண முடியாது. அங்க கூட ஒரு தேட்டர்ல புக்கிங் கூட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கர்நாடகாவில் ஒரு புக்கிங் விக்டரி சினிமாஸா, அவங்க விக்டரி சினிமாஸ்ங்கிற பேஜ்ல அவங்க புக்கிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக அந்த புக்கிங் ஆரம்பிச்சதுக்கு சில அமைப்புகள் ஒரு சில அதாவது லெட்டர் பேட் கட்சிகள்னு சொல்லலாங்க. இவங்களாம் எப்படின்னா தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக இது மாதிரி எதிர்ப்பை தெரிவிக்கிறவங்க. இருப்பை காட்டிக்கிறதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க மேல நீங்க அவங்க மேல எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா அவங்க இருப்பை நீங்களே அடையாளப்படுத்துறது அங்கீகாரப்படுத்துற மாதிரி ஆகும். அதனால அவங்க எல்லாமே அமைதி காக்கிறதுக்கு பின்னணி இதுதான். ஒருவேளை அதிகாரப்பூர்வமா ஏதாவது ஒரு பிரச்சனையில தடை அப்படிங்கிற வரும் பட்சத்துல கண்டிப்பா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமாகட்டும், இயக்குனர் சங்கமாகட்டும், நடிகர் சங்கமாகட்டும், இதுல தனித்துவமான அரசியல்வாதிகளாகட்டும் எல்லாமே கண்டனம் தெரிவிப்பாங்க. அப்ப தெரிவிக்கலனா தான் நம்ம அவங்கள பத்தி குறை சொல்லலாமே தவிர இப்போதைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப பிரகாஷ், இப்ப கர்நாடகா பிலிம் சேம்பர்ல ஒபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே கமல்ஸ் மன்னிப்பு கேட்கலாட்டி பிலிம் பேன் செய்ய போதாங்கன்னு ஒபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து பிரெஞ்சு குரூப் இல்லையே, கர்நாடகா பிலிம் சேம்பர், அப்புறம் மினிஸ்டர்ஸ், பிஜேபி மினிஸ்டர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே கமல்ஸ் மன்னிப்பு கேட்கலாட்டி. இப்ப மினிஸ்டர் ஒருத்தர், சிஎம், இந்த 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கமல் சொன்னது தப்பு, அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து படத்தை தடை பண்ணுவோம் அப்படிங்கிற வேலை சொல்ல ஒரு மினிஸ்டர் மட்டும் இது படத்துக்கு பிரச்சனை ஆகலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஓகேங்களா. அடுத்து வந்து பிலிம் சேம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா படத்துக்கு தடை போடுறோம் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கமல் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் ரிலீஸ் பண்ணும்போது பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் நடைமுறை இன்னும் நாள் இருக்குல்ல, இன்னும் 5 நாள் இருக்குல்ல. ரெண்டாவது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படின்னா கண்டிப்பா நம்ம சினிமா ஃபீல்ட்ல இருந்து கண்டிப்பா எதிர்ப்பு வரும் கடைசி சமயத்துல தான். ஆனா இப்ப சொன்னாலும் பெரிய அது நம்மளே ஒரு பஞ்சாயத்து பெருசாக்குற மாதிரினால யாரும் இப்போதைக்கு தலையிட மாட்டாங்க. எப்பவுமே தலையிட மாட்டாங்க. பிரகாஷ், ஆனா இவர் சொல்ற மாதிரி சாரிங்க, ஒரே நிமிஷம். பாஸ்ட்ல கூட பொதுவா இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்த போது, சக நடிகர்களுக்கு நடந்த போதோ இந்த மாதிரி இதுல எல்லாம் யாருமே பெருசா குரல் கொடுத்ததே இல்லையே. அவர் அந்த கேட்கிற அது அரசியல் பின்னணியில இருந்தா கண்டிப்பா குரல் கொடுக்க மாட்டாங்க. இல்ல அது உண்மைதான். இப்ப அரசியல் பின்னணியில அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. அது பல்வேறு காரணங்கள். இப்போ வந்து விஸ்வரூபம் பிரச்சனை அப்ப வந்து ஆளுங்கட்சி அதுக்கு ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிறப்ப அது யாரும் சப்போர்ட் பண்ணல. ஒரு சில அமைப்பு சரத்குமார் வந்து நின்றாரு நினைக்கிறேன். சரத்குமாரும் நடிகர் சங்க அமைப்புல பேருக்கு 2-3 பேர் நின்னாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அது வந்து இது மாதிரி ஆளுங்கட்சி பண்ணிச்சுன்னா இது மாதிரி சப்போர்ட் இப்போ வரமாட்டாங்க. இது வந்து மாநில இதுவும் பிஸ்னஸ், தன்னுடைய பிஸ்னஸ் எல்லாமே இருக்குல்ல அதில். அதனால கொஞ்சம் பிரச்சனை ஒருவேளை பெருசாகும் பட்சத்தில் இல்லை உண்மையாலுமே அது பிரச்சனைங்கிற பட்சத்தில் தான் இவங்க வந்து குரல் கொடுப்பாங்க. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க பிரச்சனைங்கிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாகவே கடைசி இடத்துல வேற வழி இல்லை, முத்திட்டு பயிற்சி பிரச்சனை அப்படிங்கிறப்ப பட்சத்தில் தான் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். பிரகாஷ், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா தமிழ் நடிகர்கள் வந்து இப்படி எந்த இஷ்யூ இந்த மாதிரி இஷ்யூகளுக்கு பேசுவாங்கன்னு? எனக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க தடை போட்டாங்கன்னா கண்டிப்பா பேசுவாங்க நான் சொல்லுவேன். எப்படின்னா நடிகர்கள் தனித்தனியா சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர் சங்கம், மெயினா விநியோகஸ்தர் சங்கம் இதை பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த படத்துக்கு அங்க தடை போட்டீங்க அப்படின்னா அங்க உள்ள படங்கள் நீங்க வர எடுக்கிற படங்கள் பூராமே இப்ப பேன் இந்தியா படங்கள் தான். அப்ப அங்க தடை போடுவாங்க. அது கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்ல, அப்புறமேட்டு இன்னும் சில பல பஞ்சாயத்துகளும் போகும். அது ஒருவேளை நடந்துச்சுன்னா. அதனால நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா என்னென்னங்க நான் என்ன சொல்றேன்னா அபிஷியலா பேன் பண்ண மாட்டாங்க. ஆனா ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பா ஒரு சில கும்பல் அந்த ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர்ல பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அது ஒரு கலவரமாகும். அந்த இஷ்யூ நியூஸ்ல வரும். அவ்வளவுதான். முதல் ஒரு நாளைக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இஷ்யூவே சால்வ் ஆனாலும், இது ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி சால்வ் ஆனா கூட கண்டிப்பா முதல் நாள் தியேட்டர்ல படம் பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்காக தான் வரும்னு தோணுது. கேக்குது ப்ரோ. எப்படி தலைவா இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? ஹலோ ப்ரோ, கேக்குது. சொல்லுங்க பிரதர். நீங்க பேசுறது பிரேக் ஆகி கேக்குது. நீங்க பேசுறதோட பேக்ரவுண்ட்ல பூச்சி இந்த சத்தம் தான் அதிகமா கேக்குது. இல்ல இப்ப எதுவுமே கேட்கல.
அவர் ரிமூவ் ஆயிட்டு திரும்ப வெளியே வந்தா தான் கரெக்டா இருக்கும். எனக்கு சுத்தமா கேட்கல. சுத்தமா கேட்கல. 6K பிரதர், நீங்க ரிமூவ் ஆயிட்டு வெளியே போயிட்டு திரும்ப நீங்களே உள்ள ஸ்பீக்கர் கேஸ்ட் கொடுங்க, அப்ப கிளியரா கேட்கும். பரணி ப்ரோ, முக்கியமான ஒரு அப்டேட் விட்டுட்டீங்க. சொல்லுங்க ப்ரோ. லால் சலாம் ஆன் June 6. அது நேத்தே சொன்னேனே. இன்னைக்கு தானே அவங்க சொல்லியிருக்காங்க. நேத்து டேட் சொல்லல இல்ல. நேத்து டேட்டோட தான் ப்ரோ சொன்னேன், அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி. இன்னைக்கு தான் ப்ரோ அவங்களே டேட் சொல்லியிருக்காங்க, June 6. நான் நேத்தே சொல்லிட்டேன். கமல், இது ரொம்ப முக்கியமான அப்டேட்டா? ஆமாங்க. ஏங்க எவ்வளவு பேர் டேட்ல பார்க்காம ஓட்டிட்டு வரும் பாத்துக்கலாம்னு சொல்லி எவ்வளவு நாள் திரும்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பரணி ப்ரோ நீங்க பாக்கல இன்னும்? நான் பார்த்துட்டேன். நானும் பார்த்தேன். மகேஷ் ப்ரோ நீங்க பாத்துட்டீங்களா? அவர் பார்த்திருக்க மாட்டேன். இல்லைங்க, பார்க்கவும் மாட்டேன் நான் வந்தாலும். ஏன் ப்ரோ? இல்ல, அவர் சில படம் எல்லாம் பார்க்கலன்னு ஒரு தோண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இப்ப ஓடிடில வந்தாலும் பாக்குறது இல்ல. இல்ல இருந்தாலும் அது நான் என்ன அண்ணாத்தவே பார்க்கலங்க. சரி, அதை விடுங்க. அதை விட இது கொஞ்சம் பெட்டர் படம் தான் ப்ரோ. அந்த அளவுல அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது, ஏதோ சுமாரா இருக்கும் அவ்வளவுதான். அண்ணா தலைமைக்குலாம் கிடையாது. அது விக்ராந்த் அப்புறம் விஷ்ணு விஷால காட்டி அந்த படம் பார்க்கலாம் ப்ரோ. கதை சூப்பரா தான் ப்ரோ இருக்கும், மேக்கிங் தான் கொஞ்சம் சொதப்பு. நல்ல படம் தான், ஆனா டைரக்ஷன் சரி. ஆர்டிஸ்ட் குறையாம இருந்திருந்தா ஒரு நல்ல படமா வந்திருக்கும். இல்ல ஆக்சுவலா ஐயோ மகேஷ் ப்ரோ இருக்கீங்களா? நான் சொல்றேன். அவங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஒரு இது இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா படம்லாம் ரிலீஸ் ஆனது இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சு, அந்த அதே சேம் இன்டர்வியூன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பேர் என்னங்க? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தாங்க சொன்னாரு. ஏங்க என்னங்க ப்ரோ, இன்னைக்கு தனுஷ் ஐஸ்வர்யா எல்லாம் ஒன்னா போட்டோ எடுத்து போட்டுருக்காங்க. வணக்கம். ஐஸ்வர்யா தனுஷனே சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஏங்க அப்படிலாம் சொல்ல வேணாம். சாரி சரி இல்ல, அதான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் மாஸ் சீன்ஸ் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஸோ அதனால வந்து அந்த பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஒரு என்ன சொல்ல, அவர் ஆக்டரா வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இதை ஃபோர்ஸ்ஃபுல்லா சில சீன்ஸ் வைக்காம பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதுல ரஜினியும் நடிச்சிருக்க தேவையில்ல. என்னை கேட்டா நான் அதான் சொல்லுவேன். விஷ்ணு அப்புறம் அவரு விக்ராந்தையும் வச்சு அந்த படம் எடுத்திருந்தா கூட ஹிட் ஆயிருந்திருக்கும். ரஜினி கேரக்டர்ல வேற யாராச்சும் போட்டு அந்த படம் பண்ணியிருந்தாங்கன்னா ஹிட் ஆயிருந்திருக்கும். தேவையில்லாம ரஜினியை கொண்டு வந்து உள்ள வச்சு எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சு அதான் மிகப்பெரிய மைனஸா போயிடுச்சு. அந்த படத்துக்கு மைனஸே ரஜினி தான். படம் ரிலீஸ் டைம்லயே கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்துச்சு ஆக்சுவலா. ஆனா சரி, இப்ப ரெட்ரோ பத்தி கொஞ்சம் பேசலாங்களா? ஏங்க நேத்து டெய்லி என்னங்க டெய்லி 4 மணி நேரம் ரெட்ரோ கொடுக்கணும் நேத்து அவ்வளவு நேரம் ரெட்ரோ பத்தி பேசி இருங்க இன்னைக்கு ரவுண்ட் 2 பாத்துருக்காரு. இல்ல நேத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தேன். இன்னைக்கு செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு அவ்வளவு நேரமா அட பாவி மனுஷன். அதுக்கப்புறம் வில்லனே செகண்ட் ஹாஃப்ல தான் காட்டுவாங்க. நேத்து வில்லனை தான் வந்து கடிச்சு வச்சீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃபே வில்லனே காமிச்சாங்கல, உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? இல்லனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டுனது இருக்கட்டும். இல்ல ப்ரோ, எனக்கு மன அழுத்தத்திலயும் போய் செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி கார்த்திக் சுப்ராஜ் எப்படி போய் சூர்யா இல்ல ஓடிடில தானங்க பாக்குறீங்க, பாதியிலேயே மன அழுத்தம் ஆயிடுச்சு. அப்பயே விட்டுருக்கலாமே, மிச்சத்தையும் ஏன் பாத்தீங்க ப்ரோ? என்ன பண்றது, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். டைம் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தேன். அந்த டைம் பாஸ் கூட ஆக முடியாத சிச்சுவேஷனுக்கு அந்த படம் வந்துருச்சு. இல்ல நான் சூர்யா பிடிக்கும், நான் அதுக்காண்டிலாம் தப்பாலாம் எதுவுமே சொல்லல. கார்த்திக் சுப்புராஜையும் பிடிக்கும், எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். கார்த்திக் சுப்புராஜ் எடுத்ததுலயே ஒஸ்ட் படம்னா அது இந்த ஜெகமே தந்திரத்தை தாண்டி இது முக்கியம் இருக்கு. அதான அந்த படத்தை தாண்டிச்சுன்னா இந்த ஒரு படம் நேத்து சொல்லிட்டீங்க. இந்த ஒரு ரொம்ப கேவலமா இருக்கு. எப்படி படத்துல போய் சூர்யாவெல்லாம் வச்சு சூர்யா பயங்கரமா நடிச்சிருக்கா. அப்படி அவர் நடிப்பெல்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனா என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா, கார்த்திக் சுப்ராஜ் அவர் பண்ண தப்பு என்ன தெரியுங்களா? விஜய் அஜித்துக்கு மாதிரி இந்த கதை வந்து விஜய் அஜித்தை வச்சு எடுத்துதான் அந்த படம் ஓடி இருக்கும். ஏன்னா அவங்க ரசிகர்காண்டி அந்த படம் ஓடி இருக்கும். படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அது வேற மேட்ரு.
விஜய் அதிர்ச்சி எடுத்துருந்தா அந்த படம் ஓடி இருக்கும். சூர்யாவுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, இதை வச்சு எடுத்தா நம்ம ஓடும் அப்படின்னு நினைச்சு அது தப்பு பண்ணிட்டா. அப்படி யார் பேசுறீங்க? எனக்கு என்னமோ யாரோ ஒருத்தர் எஸ்பயர் ரெஜிஸ்டரியா மோட்ல இருப்பாங்கன்னு சரி, தோணுது. சிக்கந்தர் இல்ல பாத்தீங்களா உங்களுக்கு நீங்க? புரியுதுங்களா நான் சொன்னது? நீங்க யாருக்காக ப்ரோ பாத்தீங்க? சிக்கந்தர் எல்லாம் ரெட்ரோ யாருக்காக பாத்தீங்களா? பாத்தீங்க? சிக்கந்தர் சிக்கந்தரா? அது தமிழ்ல டப் பண்ணி வரலைங்களே. நேத்தே கேட்ட மகேஷ் அண்ணா. அவருக்கு தமிழ்ல இது டப்பிங் பண்ணி ரிப்பீட்டட் வேணும், கொஸ்டினா? டெலகிராம்ல வேணும். இல்ல சரி, தலைவா, உங்களுக்கு அந்த சமீபத்துல வீடியோ பார்த்தது நான் எந்த படம் ரொம்ப பார்த்தேன். பிடிச்சதுங்க? 6K புரியல. நீங்க சமீபமா பார்த்ததுல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சதுன்ற? டூரிஸ்ட் ஃபேமிலி தலைவா. இல்ல ரொம்ப சேஃப் ஜோன்ல ப்ளே பண்றது சேஃப் ஜோன் தான். விளையாடுறாரு. ஆமா, கரெக்ட். இல்ல இல்ல மகேஷ் ப்ரோ நேத்தே இதே சொன்னாரு ப்ரோ. ஏங்க வீரதீர சூரன் பிடிச்சதா? நல்ல படம் தான், நல்ல படம் அதான் தலைவா சொல்ல முடியும். வீரதீர சூரன் பிடிச்சதா? வேற என்ன தலைவா சொல்ல முடியும்? யாராவது கேளுங்கப்பா அவர்கிட்ட, வீரதீர சூரன் பிடிச்சதா? 6K ப்ரோ கேக்குதா? பெரிய ஸ்டார் படத்துல என்ன படம் பிடிச்சது சொல்லுங்க. பெரிய ஸ்டார் படத்துல என்ன பிடிச்சதுங்களா? பெரிய ஸ்டார் நான் படத்துக்கே போக மாட்டேன் தலைவா. அவங்க படம் எதுவுமே நல்லா இருக்கா? சூர்யாவே பெரிய ஸ்டார் கிடையாது. சரி, டெலகிராம்லயாச்சும் பாத்திருப்பீங்கல்ல, அத சொல்லுங்க. லாஸ்டா போய் நான் பார்த்த படம்னா தலைவா, நான் படத்துக்கே போறத தேவை ஒன்லி டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி பாக்குறேன் தலைவா. என்ன படம் ஏங்க அதுல பார்த்த பாத்தீங்கன்னு படத்தாங்க நாங்க கேக்குறோம். நீங்க டெலகிராம்ல கடைசியா பார்த்தா பெரிய ஹீரோ எந்த படம் பிடிச்சிருச்சுன்னு கேக்குறாங்க, சொல்லுங்க. மரண மாசு படம் பாத்தீங்களா? மலையாள படம். ஏங்க நான் பெரிய ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கேன். பெரிய சும்மா மரணமா இருங்க, இல்ல யாருக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் நேத்து இதேதான் மரண மாசு படம் இப்ப எந்த படம் வந்திருக்கு அதை சொல்லுங்க பாத்துட்டு முதல்ல. இருந்தாரு. குட் பேட் அக்லி வந்துச்சு, வீரதீர சூரன் வந்துச்சு, ரெட்ரோ வந்துச்சு, விடாமுயற்சி வந்துச்சு, மதகத ராஜா வந்துச்சு. லாஸ்டா அந்த குட் பை அக்லி பார்த்தேன்னு Game சொன்னேன், changer அது வந்துச்சு. நேத்தே சொன்னேன். அது சொன்னா மறுபடியும் இந்த அஜித் குட் பை அக்லி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. அதுக்காட்டி தான் நான் அமைதியா இருந்தேன். என்ன சொன்னீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு அது எல்லாத்தையும் சொல்லுங்க. லாஸ்டா நான் தியேட்டர்ல போய் பார்த்தது குட் பை அக்லி தான் தெளிவா. அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா நான் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் எனக்கு அது பிடிக்கவே இல்லை, நல்லாவும் இல்லை. தியேட்டர்ல பாக்குறதுக்கு அந்த மூமெண்ட் அதேதான். ரெட்ரோவோ தியேட்டரா பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஓடிடில பாத்துக்காண்டி பிடிக்கல. இல்லங்க, நேத்து கடைசியா தியேட்டர்ல பார்த்த படம் வேற ஏதோ சொன்னாரே, போன தீபாவளிக்கு வந்த படத்தை. லக்கி பாஸ்கர் லக்கி பாஸ்கர் சொன்னாரு. லக்கி பாஸ்கர் அதையும் என் ஃப்ரெண்டு டிக்கெட் வாங்கி சொன்னேன். சரி விடுங்க, எல்லாமே ரிப்பீட்ல போகுது போல. பிரகாஷ் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கொஸ்டின் கேளுங்க. விஷால் வேற கேம் போடுங்க. தேஜாவுக்கு கீழ ஆமா, தேஜா சரி நான் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேக்குறேன். இது எஸ்டிஆர் 49 பண்ணாம மணிரத்னத்தோட படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? எல்லாரும் இந்த ஸ்பேஸ்ல எஸ்டிஆர் மறந்துருங்க தயவு செஞ்சு. இல்ல இல்ல bro. இவ்வளவு நேரம் அவரை பத்தி மணிரத்னம் படம் தான் வந்து எஸ்டிஆர் விஷால் ப்ரோ 6K எஸ்டிஆர் ஃபேனு. தெரியும். ஐயோ இல்லையா, அப்படிலாம் இல்லையா. சரி விஷால், நீங்களாவது ஏதாவது கேம் ஆரம்பிங்க. என்ன கேம்னா ராஜா ராணி தான் விளையாடணும். இல்ல நான் ஏற்கனவே கேம் தான் ஓடிட்டு இருக்கு. இப்ப மாத்தி இல்ல நான் தான் சொன்னேனே 6K bro. மணிரத்னம் கூட எஸ்டிஆர் பண்ண போற படம் தான் எஸ்டிஆர் 49. எஸ்டிஆர் 49 எஸ்டிஆர் 52 ஆக மாறுகிறது. அப்ப ஒரு பாக்கியராஜ் கண்ணன் படம் இல்லையா? இல்ல இல்ல படமே பண்ணல ப்ரோ. ஏங்க அது ராம்குமாருங்க. ராம்குமார் அதான் கேக்குறேன். பாக்கியராஜ் கண்ணனுக்கு வந்தாரு திடீர்னு. பாக்கியராஜ் கண்ணன் வந்து பெஞ்ச் படம் பண்றாரு. உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், நீங்க தெளிவா இருங்க ஜி. இப்பதான் எல்லாம் தெளிவா வந்திருக்கீங்க. பிரகாஷ் நான் பேசவே மாட்டாரு 6K கிட்ட, அவரை பேச. சரி இன்னைக்கு எந்த பாரு ப்ரோ? அதே பாரா? பாரெல்லாம் போல ஃபுல்லா. இன்னைக்கு முத்தாடாம்ல ஜல்லிக்கட்டு எங்க ஊர் பக்கத்துல. இன்னைக்கா? ஆமா ப்ரோ, காலைல இருந்து ஃபுல்லா சரக்கு ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தோம். எந்த ஊருங்க? எந்த ஊரு? முத்தாடாம்பட்டி, மணப்பாறை பக்கத்துல. சிப்காட் இருக்கு தெரியுங்களா? சில சில இல்ல என்ன ஆச்சுன்னா, நாளைக்கு ரெக்கார்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் ஒருத்தர் கேட்காது, அப்புறம் பிரகாஷ் பேசலன்றாரு. அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட போறாங்க.
இல்ல வரட்டும் இன்னைக்கு ஃபுல்லா ஜல்லிக்கட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு ப்ரோ. வந்தாங்கன்னா வாங்க சேர்ந்து அடிப்போம் அப்படின்ட்டுருவாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல போறேன். என்ன கிறிஸ்டபர் என்ன திடீர்னு சங்கர் ஏகேன்னு போட்டிருக்காரு, என்ன கதை? சும்மா போட்டிருக்காரா? அப்புறம் இந்த சூர்யா படத்தோட டைட்டில் என்னமோ வேட்டை கருப்புன்னு வச்சிருக்காங்களா, அது உண்மையா பொய்யா? டென்டேட்டிவ், அதாவது அது என்ன சொல்றது, அது அபிஷியலா வந்தாதான் ப்ரோ தெரியும். அந்த டைட்டில்னு எல்லாரும் சொன்னாங்க, ரூமர் பண்ணாங்க. அது வலைபேச்சுக்காக வைத்த டைட்டிலா இருக்குங்க. இல்ல வேற சில சோர்சஸும் சொன்னாங்க ப்ரோ அந்த டைட்டில் ஆக்சுவலா. எல்லாமே வலைபேச்சு பார்த்துதான். இதுலயும் போட்டுக்கலாம். மாத்திருவாங்க ப்ரோ, மாத்திருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று வந்துச்சுல ப்ரோ, அந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த அன்னைக்கே கார்த்தியே சொன்னார் இந்த டைட்டில் தானே. இல்ல வலைபேச்சு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களே. ஏங்க அந்த டைட்டில் வச்சாங்கன்னா அன்றே சொன்னது வலைபேச்சும்பாங்க, சொல்லலைன்னா இந்த டைட்டில் தான் வச்சிருந்தாங்க நம்ம எல்லா வீடியோல சொன்னாங்க. அஜித் நம்மளாம் வலைபேச்சு ஃபேன், நம்ம அவங்கள கிட்ட விடாது. இல்ல வலைபேச்சுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? அடுத்த விஷ்ணுவர்தன் ஏதாவது பிளான் இருக்கா ப்ரோ? விஷ்ணுவர்தன் பிரகாஷ் நான் இருக்கீங்களா ப்ரோ? இருக்கேன், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா தெரியல. இருந்தாரு இது ப்ரோ எனக்கு ஒரு டவுட். ப்ரோ எஸ் மதராசி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா இல்லையா ப்ரோ? ப்ரோ விஷ்ணுவர்தன் ப்ரோ ஷூட்டிங் முடியலங்க, போயிட்டு இருக்குங்க. விஷ்ணுவர்தன் அடுத்த படம் இப்போதைக்கு கிடையாதுங்க. அவர் கிடையாது. அந்த என்ன படம் இப்போ கடைசியாக ஒன்று படம் வந்துச்சு, அந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே டோட்டல் இண்டஸ்ட்ரியுமே அப்படியே அப்செட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் 2 படம் பண்ணுறதா இருந்துச்சு. ஹிந்தியில் சல்மான் கான் படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறமேட்டு தெலுங்குல ஒரு ஹீரோ, அவர் ஒரு முக்கியமான ஹீரோ, அவர் கூட படம் பண்ணுறதா இருந்துச்சு. அவர் அஜித் கூடயும் அப்பப்போ பேசிட்டு இருந்தார், ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு ஏதாவது ஒரு படத்தில் டக்குன்னு கிடைச்சிருமான்னு பேசிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ கடைசியாக வந்த படமா, அந்த படத்துக்கு அப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அமைதியாயிடுச்சு. ஆனா இந்த படத்துக்காக விடாமுயற்சி கால்ஷீட்டை விட்டாரு பாத்தீங்களா விஷ்ணுவர்தன்? பாவையா. அவர் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, பாத்தீங்களா இல்லையா? பிகேஎன்ஸ்ல. யாரு ப்ரோ? இவரு தான் விஷ்ணு, இவரு மகிழ் திருமேனி. இப்ப இன்டர்வியூ கொடுத்திருக்காரா? இப்ப இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. பொங்கல் பழைய என்ட்ரி பார்த்துருப்பீங்க. அவர் பொங்கல் இல்ல பொங்கலுக்கு நடத்துறாங்க. நீங்க வேணா பிகேஎன்ஸ்ல செக் பண்ணி பாருங்க, இன்டர்வியூ கொடுத்திருக்கா. அப்படி சரி, என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இன்டர்வியூ கொடுக்கலங்கற ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காருங்கறாரு. நான் வெளில பார்த்தேன், என்னமோ தம்ப்நெயில் மட்டும் பாத்துருக்கேன். என்னன்னு தெரிஞ்சா அது நம்மளுக்கு எத்தனை நாள் பழைய நியூஸ்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ப்ரோ ஏங்க தம்ப்நெயிலுங்க, அவர் தம்ப்நெயில் பாக்குறவருங்க. ப்ரோ நம்ம இவரு வெங்கட் ப்ரோ என்னன்னாரு ப்ரோ, விஜய் படத்துக்கு ஒரு ஆளை காணோம். சம்பத்குமார் பேசுறீங்களா? ஆமா ப்ரோ, விஜய் படத்துக்கு ஒரு ஆளே காணோம். சம்பத்குமாரா? அவரு அடுத்து சிவகார்த்திகேயன் கூட படம் பண்ண போறாரு. சிவகார்த்திகேயன் வேற ஒரு படம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு. அவர் குட் நைட் டைரக்டர் கூட படம் பண்றாருங்க. விநாயகா, அவர் விநாயக் சந்திரசேகரன். ப்ரோ சிவகார்த்திகேயன் வந்து ஏர் முறை சொல்ற டைப் பேக்குறாரு. ஏர் மஸ் கூட படம் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. அதுதாங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதாங்க மதராசி. அது இன்னொரு 4 மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது, செப்டம்பர் 5ஆம் தேதி. பிரகாஷ் அதான் டைம் மிஷின்ல போயிட்டு அது முடிச்சுட்டா வீட்டு கூட சேராரா ப்ரோ? இல்ல அது முடிச்சிட்டு குட் நைட் டைரக்டர் கூட போறாரு, படம் பண்றாரு. அந்த படம் முடிச்சிட்டு உங்களுக்கு நடுவில் பராசக்தி ஆக்கிட்டு எல்லா பஞ்சாயத்து முடிஞ்சா பராசக்தி முடிக்கிறாரு. பராசக்தி முடிச்சிட்டு வெங்கட் பிரபு படம் பண்றாரு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. கரண்டா வெங்கட் பிரபு படம் எதுவும் பண்ணல இப்போதைக்கு. இல்ல ப்ரோ, குட் நைட் டைரக்டர் இப்போதைக்கு எதுவும் படம் பண்ணல. இப்போதைக்கும் படம் பண்ணல. ஆனா படம் இருக்கு கண்டிப்பா. பரணி ப்ரோ ஏதோ கேட்டீங்க நடுவுல. இந்த வாரம் எந்த படத்துக்கு போலியான்னு கேட்டேன் தியேட்டர்ல. இல்ல தலைவா, இந்த வாரம் நீங்க தான் போறீங்களா? நான் போலண்ணா. அப்புறம் நீங்க போற அளவுக்கு படம் இல்ல, அப்புறம் நாங்க போற அளவுக்கும் படம் இல்ல. இந்த வாரம் எந்த படமும் இல்ல. நேரா தக்லீஃப் மட்டும் தான் பாக்குறோம். ரிலீஸ் ஆகலண்ணா. கம்மிங் வீக்ல தக்லீஃப் ரிலீஸ் ஆகுது ப்ரோ. இது என்ன மாதிரி கதை களம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ப்ரோ?
எப்படி போகும் படம் என்ன ட்ரைலர் இல்ல கதைக்களம் ஏதாவது உங்களுடைய கணிப்பு ப்ரோ ட்ரைலர் கணிப்பு எப்படி இருக்கும்னு இல்லைங்க ட்ரைலரை பார்த்து உங்களுக்கே தெரியுங்க. இதுக்கு மேல நம்ம வந்து அது போக என்னன்னா சென்சார் ரிப்போர்ட், அது ரிப்போர்ட், இது ரிப்போர்ட், அப்புறம் சினோப்சிஸ், ப்ரோ ரொம்ப டெப்தா போகணும் ப்ரோ. ஒரு ஓவராலா ஒரு வியூ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் ஒரு கதைக்களம் எப்படி? இல்ல நான் கெஸ்ஸுக்கெல்லாம் போகல. ஜஸ்ட் அந்த சென்சார் அந்த சினோப்சிஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதுல உள்ளதை மட்டும் சொல்றேன். உங்களுக்கு ட்ரைலர்ல உள்ளது அதுதான். ஒரு கேங்ஸ்டரு அவரு வந்து ஒரு பையனை தத்தெடுத்து வளர்க்குறாரு. தத்தெடுத்து வளர்க்குற ஒரு கேங்ஸ்டரோட அண்ணனுக்கும் அந்த தத்து வளர்க்குற பையனுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கேங்ஸ்டரோட அண்ணன் வந்து கேங்ஸ்டருக்கு அப்புறம் எப்பவுமே நம்ம தான் பவர்ஃபுல் கைன்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் வந்து அவருக்கான பவருக்கு பதிலா அந்த வளர்ப்பு பையனுக்கு எல்லா பவரும் போகுதுங்கிறப்ப ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. என்னன்னா வந்து அந்த கேங்ஸ்டருக்கு ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்து தன்னிச்சையா நடந்துச்சா இல்ல வந்து இந்த வளர்ப்பு பையனால ஏற்படுத்தப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி அந்த கேங்ஸ்டருக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில அவர் வந்து தலைமறைவா இருந்து திரும்ப இவங்களை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இதுல இவங்க அண்ணனும் அந்த வளர்ப்பு பையனும் சேர்ந்துக்கிறாங்களா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை பண்றாங்களா அப்படின்னு அந்த கேங்ஸ்டருக்கு சந்தேகம் வருதுங்கிற மாதிரி தான் அந்த சினோப்சிஸ் சொல்லுது, ட்ரெய்லர் சொல்லுது. இல்ல இதுக்கு மேல படத்துல என்ன சர்ப்ரைஸ் இருக்குங்கிறத நம்ம தியேட்டர்ல படம் பார்த்தாதான் தெரியும். சூப்பர் ப்ரோ நீட்டா சொன்னீங்க ப்ரோ, நல்லா புரியுற மாதிரி தெளிவா. 2 பேர் கை தூக்கிருக்கீங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேரு புரியல. எபின் மைக்கேல். ரைட், எபின் நீங்க சொல்லிருங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மகேஷ் ப்ரோ வந்திருங்க. எனக்கு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கணும். இந்த மாமன் படத்தோட டைரக்டர் வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் அவர் தானுங்க? அவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் பண்ணியிருக்காரா? புருஷ்லின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கிறாரு. இது அவருடைய 3வது ப்ராஜெக்ட். ஒரு படம் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கிறாரு, இது 2வது படம். அந்த படம் நல்லா இருந்துச்சு. அதை பற்றி பேசுறதுக்கான இடமும் கிடைக்கல, எதுவும் ஸ்பேஸும் அமையல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, அந்த சிம்பு ஒரு டைரக்டரை வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருந்தார்ல, ஒரு தேசிங்க பெரியசாமின்னு, அந்த டைரக்டர் என்ன ஆனார்? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா சாட்டர்டேன்னு ஒரு படம் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. அந்த டைரக்டர் என்ன ஆனாலும் தெரியல. இந்த மாதிரி நல்ல டைரக்டர்லாம் இருக்கும்போது எஸ்டிஆர் இந்த மாதிரி 2-3 டைரக்டர் நல்ல டைரக்டர் இருக்காங்க. ஆனால் எஸ்டிஆர் மட்டும் கதையே கிடைக்கலன்னு சொன்னது எனக்கு போன ஸ்பேஸில் சொன்னார் அவர். அதை என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாய் பல்லவிக்கு வந்து அவார்டு கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது அவங்களுக்கு வந்து கார்கி படத்துலேருந்தே அவார்டு கிடைக்கிறது கஷ்டம்தான். ஏங்க அதெல்லாம் அந்த ஸ்பேஸ்ல பேசுனது இவருக்கு எப்படிங்க தெரியும் அண்ணனுக்கு? நீங்க பாட்டு இல்ல இப்போ நான் வந்து பிரகாஷ் ப்ரோட வந்து சொல்றேன். அது வந்து அப்புறம் தக் லைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் வந்து ஒரு பையனை தத்தெடுக்கிறான்னு சொல்றீங்க. ரெட்ரோலையும் பாத்தீங்கன்னா ஜோஜு ஜார்ஜ் வந்து ஒரு கேங்ஸ்டர் தான், அவருக்கு போய் திடீர்னு ஒரு பையனை தத்தெடுக்கிறார். அந்த பையன் தான் சூர்யா இல்லையா? ஒரே கதையை திருப்பி எடுக்கிறாங்க. எனக்கு புரியல, என்ன 2 நாளா எல்லாரும் செய்யறதுக்குனே வரீங்க? கடைசியா வந்து எல்லா அப்புறம் அந்த 6Kங்கிற ஐடி வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுறதுலே தெரியுது புல் வன்மத்தை கொண்டு தான் வந்திருக்கா அப்படின்னு. அந்த ஐடியை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல, நீங்க எதாவது பாத்துக்கங்க. உங்க ஐடி உங்க ஸ்பேஸுக்கும் சூர்யா ஃபேன்ஸுக்கும் எப்ப பார்த்தாலும் ஆகிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது ஒண்ணு. ப்ரோ கூலி சம்பந்தமா ஏதாவது அப்டேட் இருக்கா ப்ரோ? கூலி சம்பந்தமா 56 கேள்வி அண்ணன்ட்ட கேட்டிருக்கீங்க. அண்ணன் சொல்லுங்க, ஒன்னொன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னு மறந்துற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன கேள்வி கேட்டாரு? சூர்யா சாட்டர்டே, அப்புறம் சூர்யா சாட்டர்டே விவேக் ஆத்ராயா படம். அந்த விவேக் ஆத்ராயா அடுத்து ஒரு தெலுங்கு படம் பண்றாரு, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அநேகமா அவர் வந்து ரவி தேஜா வச்சு ஒரு படம் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை. ஐயோ நாசமா போச்சு, போயிட்டாருங்க. இல்ல இருங்க. அவர் நல்ல டைரக்டர். அவரு முன்னாடி வந்து சூப்பர் மாஸ் கமர்ஷியல் ஹீரோ தான். நடுவில் தான் சில படங்கள் சொதப்பல். அவர் எப்பவும் ஒரு 6 படம் சொதப்பல் கொடுத்தாரு, ஒரு மெகா சூப்பர் ஹிட் சூப்பர் படம் ஒன்று கொடுப்பாரு. அப்படிப்பட்ட சூப்பர் படமா இது இருக்கட்டும் நம்ம நினைப்போமாக. அடுத்தது சிம்பு தேசிங்க பெரியசாமி படம். அது அவங்க ஏற்கனவே வந்து நம்ம நிறைய பேர் நிறைய மீடியால சொல்லிட்டாங்க, அந்த படங்கள் வந்து டெஸ்ட் ஷூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி ஒன்று ஷூட் பண்ண போறாங்க. அது ஷூட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இவர் வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன், அதாவது பார்க்கிங் டைரக்டர் கூட படத்தை முடிச்சுட்டு அஸ்வத் மாரிமுத்து படத்தை முடிச்சுட்டு அல்லது அதோட பேரலாம் சேர்த்து இந்த STR 50 அப்படின்னு இருக்கிற தேசிங்க பெரியசாமி படத்தை ஷூட்டிங் போவாரு அப்படிங்கிறாங்க. அது மிகப்பெரிய பட்ஜெட் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதெல்லாம் இந்த ஃபண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் அது போக முடியும் அப்படிங்கிறனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு.
கண்டிப்பா இந்த வருஷ கடைசியில டிசம்பர் மாசம் அல்லது ஜனவரிக்குள்ள இந்த படம் ஆரம்பிச்சிருவாங்க. அஸ்வத் மாரிமுத்து படம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்ப இப்போதைக்கு உள்ள தகவல் அதுதான். அடுத்து என்ன கேள்வி கேட்டீங்க? ரெட்ரோ அதுல உள்ள அப்பா மகன் அப்படின்னீங்க. தக்லீஃபி அப்பா மகன் வளர்ப்பு மகன் சொன்னீங்க. இது வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ல இப்போ அஜித்குமார் சொன்ன மாதிரி இப்போ சமீபத்தில் பேன் இந்தியா படங்கள் எல்லாமே இதே கான்செப்ட் தான். இதுக்கு முன்னாடி தீனாலையும் அப்படிதான் வளர்ப்பு பையனா வருவாரு அஜித். அவங்களுக்குள்ள சண்டையாரு, அவங்க கேங்ஸ்டர் இருப்பாங்க. அப்படி ஜில்லால வந்து மோகன்லால் வந்து விஜய் வளர்ப்பு பையனா இருப்பாரு. அவங்களுக்குள்ள சண்டை வந்து அவங்க போவாங்க. ரெட்ரோல இருந்துச்சு, இப்போ இருந்துச்சு எல்லாமே. இது மாதிரி நிறைய இப்போ சமீபத்தில் ஒரு கன்னட படங்கள் நிறைய அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா அது இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. கண்டிப்பா தக்லீஃப் வந்து மணிரத்னம் அவர் வந்து வித்தியாசமா தான் பண்ணியிருப்பார். அது என்னன்னா கமலோட கதைன்னு ஒண்ணு இருக்கு அதுல. ஏன்னா கமல் இருக்கப்ப நீ வந்து வேற எதையுமே எதிர்பார்க்க தேவையில்ல. அவர் வந்து அவருடைய பல வருஷமா அவர் சொல்லிட்டு இருக்க அந்த தலைவன் இருக்கின்றான் அமர்ஹேன் அதோட ஸ்கிரிப்ட்னு சொல்லுங்க. அந்த டைட்டிலர் ரோல் அப்படிங்கிறத வந்து இவருக்கு கொடுத்துருக்கிறாரு, சிம்புக்கு அப்படின்னு இருக்கிறாரு. அதனாலேயே நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த படத்தை. கண்டிப்பா கொஞ்சம் அதுல இருந்து நீங்க சொல்ற படங்கள்ல இருந்து இதெல்லாம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அடுத்து வேற என்ன கேள்வி கேட்டீங்கன்னே மறந்து போச்சு. இவர் இன்னொருத்தர் சம்பத் கேட்ட கேள்வி ஞாபகம் வந்துச்சு. 6K இருக்காருல்ல, அவரு நேத்திக்கும் ரெட்ரோ பத்தி பேசியிருந்தாரா? நேத்துக்கும் பேசியிருந்தாரு, நேத்துக்கு பேசுறாரு, இன்னைக்கு பேசுறாரு. நீங்க என்ன பேசியிருந்தாருன்னு தெரிஞ்சுக்க அவருக்கு ஓகே ப்ரோ. அப்ப அவர் என்ன பிடிக்கலங்கிறத மட்டும் அவர்கிட்ட முடிஞ்சா கேட்டு சொல்லுங்க அப்புறமா. அவரு ஒரே வார்த்தை சொன்னாரு, அவருக்கு படம் பிடிச்சிச்சா இல்லையாங்கலாம் தெரியல. வில்லனை யாரை கேட்டு செலக்ஷன் பண்ணீங்கன்னு என்ன கேட்டாரு. அப்புறம் சுகுமார் ப்ரோ கேட்டாரு, விஷால் ப்ரோ கேட்டாரு. நீங்க எதை வச்சு எதன் அடிப்படையில வில்லனை செலக்ஷன் பண்ணீங்கன்னு கேட்டாரு. அது வந்து எனக்கு தெரியாது. நான் வந்து கேஸ்டிங் டைரக்டர் கிடையாது, இங்க உள்ள ஸ்பேஸ் உள்ள ஆக்டிங் கிடையாது. அது வந்து வில்லன் கேரக்டர், அவர் நடிப்பு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு பிடிக்கலங்கிறது அவர் தனிப்பட்ட விருப்பம். அப்படிங்கன்னா நீங்க வந்து அது தனிப்பட்ட விருப்பரோட இதெல்லாம் வந்து நீங்க பெருசா எடுத்துக்க தேவையில்லை. அவ்வளவுதான். அவரோட ஒப்பீனியன் சொல்றாரு. படம் பார்த்திருக்காரு, அவர் ஓடிடில பார்த்தாரோ தியேட்டர்ல பார்த்தாரோ அவரோட ஒப்பீனியன் சொல்றாரு. நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற மாதிரி அவருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அவ்வளவுதான். ரெண்டாவது அவர் வன்மத்தோட சொல்லியிருந்தாலும் நேற்று நடந்தது ஃபுல்லாவே வந்து ஒரு ஜாலியா ஒரு எப்படி சொல்ற ஒரு இன்னசென்ட்டா சொன்ன மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதனாலதான் நாங்கள் ஃபன் ஸ்பேஸ்னே டைட்டில் வச்சிருந்தோம். அது பெருசா சீரியஸாவே எடுத்துக்க தேவையில்லைங்கிற மாதிரி தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு மணி நேரமா 1.5 மணி நேரமா ஒரு ஜாலியா போச்சா. நேற்று ஸ்பேஸ் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். உட்காந்து இடத்துல திடீர்னு ஏஞ்சி போவோம்ல, ஏஞ்சி போய் சிரிக்கிறதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் நேற்று நடந்துச்சு. இன்னைக்கு ஆரம்பத்திலே அவர் சொன்னாரு, இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு நேற்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன் அப்படின்னு செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டேன், அதனால திரும்ப ஆரம்பிக்கிறேன். எனக்கு அது சிரிப்பா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து நம்ம அந்த விக்ரமோட சன் இருந்தாரு, ஒருத்தர் நடிச்சிட்டு இருந்தாரு ப்ரோ, அவர் இருக்கிறாரு அவரோ இல்ல. இவர் எப்படி தெரியுங்களா, சம்பத்குமார் வந்து இன்னைக்கு 3 கேள்வி கேட்டிருக்காரு. 3 கேள்வியுமே எப்படின்னா ஏதாவது பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு நான் நடுவில் எந்த ஒரு கேட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்டு போயிடுறாரு. நான் கொஞ்சம் சொல்லிக்கலாமான்னு சொல்லிட்டு கடைக்குட்டி சிங்கத்துல கிளைமேக்ஸ் வருவாங்க. ஒரு பேர் என்ன ப்ரோ, ஒரு பேர் பைசன் ஒரு படம் நடிச்சிருக்காரு, தீபாவளி ரிலீஸ் ஆயிருக்கு. இல்ல அதை விடுங்க, துரு விக்ரம்லாம் அடுத்த விஷயம். அவர் பேர் தெரியலங்கிறலாம். அவர் 3 கேள்வி நீ கேட்டிருக்கிறாரு. 3 கேள்வியுமே குறுக்கு பூந்து தான் கேட்டிருக்கிறாரு. அவர் நடுவில் பேசி முடிச்சுட்டுலாம் கேட்கவே இல்லை. அவர் கேள்வி 5 கேள்வி கேட்க வந்தாரு. 4வது கேள்வி முடிக்கும் போது ஒரு கூலி அப்டேட் இருக்கான்னு நடுவில் கேட்டாரு. இப்ப இது பதில் சொல்லிட்டு இருக்கும் போது நடுவில் இது கேட்டுருன்னு கேட்டாரு. இப்ப என்ன கேட்டாரு, அவர் துரு விக்ரம். இப்ப இவர் சொன்ன பதில் தான். பைசன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு டேரக்டர் அஜய் பூபதி கூட படம் பண்றதா இருந்துச்சு. இப்ப அந்த படம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக வந்து தமிழ்லயே ஒரு பெரிய டேரக்டரை கதை கேட்டுட்டு இருக்கிறாராம். அவ்வளவுதான். இதுதான் வந்து துரு விக்ரமோட அப்டேட். சேகர் ப்ரோ வாங்க, என்ன ஸ்பெஷல்? உங்க தலைவரை பத்தி நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. STR 49 என்னாச்சு, STR 50 என்னாச்சு, தேசிங் பெரியசாமி படம் என்னாச்சு, இதெல்லாம் எப்போ ஆட் வரும், மணிரத்னம் படம் கூட கமிட் பண்ணியிருக்காரு. நம்மள இவ்வளவு படங்கள் இருக்கு, இவ்வளவு அப்டேட் இருக்கு, ஆனா ஏன் இந்த படமே நமக்கு அப்டேட் கிடைக்க மாட்டேது, எந்த படமே நடக்க மாட்டேது அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் மன தாங்களோட இருக்கிறாங்க. தங்களோட இல்லாம தாங்களோட இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, விளக்கம் கொடுங்க ப்ரோ. இதை கேட்டா மணிரத்னம் படம் தான் ப்ரோ, அது ஷோர். அடுத்து மணிரத்னம் படம் தான், அதுக்கப்புறம் தான் அடுத்த படம் எல்லாம் போகும். அந்த 49 அவ்வளவுதானா? பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் தெரியும்ல. அதனால இல்ல இப்ப அதை விட்டுருங்க. இப்ப அடுத்த தேசிங் பெரியசாமி படம் எப்போ ஆரம்பிக்குது ப்ரோ? அதுவும் அஸ்வத் படமும் பேரலா போகும் ப்ரோ. மேபி இந்த வருஷம் எண்ட்ல ஆரம்பிக்கும். ரைட், ஓகே. இப்ப அவர் கேள்வி கேட்டவர் யாரு? அவருக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டா பதிலு? ரெண்டு டேரக்டருமே நல்ல டேரக்டர் தான். ஆனா நடந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். அந்த தேசிங் பெரியசாமி எங்களுக்கு கொடுத்திருந்தா கூட நாங்க சந்தோஷமா இருந்திருக்கோம். அது என்ன தெரியல, லைக்கா மட்டும் ப்ரொடக்ஷன் இல்ல, மெட்ராஸ் டாக்கீஸ் மேபி கோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மணி சார் படத்துக்கு. மகேஷ் ப்ரோ கை கட்டுறாரு பாருங்க. இல்ல கொடுத்துட்டேன்.
பிரகாஷ், அந்த பொன்னியின் செல்வன்லாம் லைக்கா தான் ப்ரொடியூசரா இல்ல மெட்ராஸ் டாக்கீஸும் வந்து கோ ப்ரொடியூசரா? மெட்ராஸ் டாக்கீஸ் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல தயாரிச்ச படம், லைக்கா தான் ப்ரொடியூசர்ஸ். இப்ப இந்த படமும் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல தயாரிச்சு கொடுத்த படம். இப்ப இந்த படம் ஆமா, இப்ப அடுத்த சிம்பு கூட படம் பண்ற படமும் கண்டிப்பா மெட்ராஸ் டாக்கீஸ் அவங்க ஃபர்ஸ்ட் காப்பி பேசில எடுத்துருவாங்க. ப்ரொடியூசர் வந்து லைக்கா தான். அது போக வந்து இப்போ இந்தியில இருந்து ஒரு ஆள் கூட்டு வந்துருக்காங்க லைக்கா. இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு 10 படம் பண்ண போறாங்கன்னு. ஆனா அவங்க பேரே மறந்துட்டேன். யாரோ ஒரு சிங்கர் ஜெய்வீர் சிங்கர் என்னமோ ஜெயினை கூட்டு வந்தாங்க. அவங்க சேர்ந்து அதான் ஏதோ ஜெயின் வந்தாங்க, அவங்க சேர்ந்து தயாரிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களாம் வந்து ஃபைனான்ஸ் பண்றாங்க. ஆனா ருக்மிணி வசந்தன் சொன்னாங்க, நல்ல காம்பினேஷனா இருக்கு. ருக்மிணி வசந்த், சிலம்பரசன், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், அப்படியே ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கு. அப்படியே அழகா இந்த படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம டக்கு டக்குன்னு இதையாச்சும் உடனே ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா பூஜை போட்டு கூட சில படம் நின்று போயிரு நமக்கு. இந்த படத்தை உடனே ஷூட்டிங் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம். ப்ரோ இது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அந்த தக் லைஃப் சக்சஸ் மீட் மாதிரி வச்சு அதுலயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல என்ன நடக்கும். வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். சக்சஸ் மீட் வச்சு சூப்பரா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. பார்ப்போம். இன்னும் 5 நாள்ல படம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுலயே இப்ப மதியானம் ஒரு ட்வீட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அது நாளைக்கு போஸ்ட் பண்ணலாம். அதை கேள்வியாவே கேட்டுறேன். இப்ப சிலம்பரசன் எஸ்டிஆர் படங்கள்லயே அவர் ஒரே ஒரு கேரக்டரே எனக்கு பிடிக்கும். இத்தனை படம் நடிச்சிருக்காரு. இப்ப ஹீரோவா வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30 படங்களுக்கு மேல, இந்த 30 படங்களுக்கு மேல அவர் நடிச்ச படத்துல எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும்? நாளைக்கு இதான் நான் வந்து ட்வீட் பண்ண போறேன். நீங்க இப்பயே கேட்டுற அந்த கேள்வி ஸ்பேஸ்ல எனக்கு நான் சொல்லிடுறேன் பதில். எனக்கு அதை தாங்க சொல்றேன். எனக்கு கோவில் சக்திவேலு, அதை விட்டா நீங்க சொல்லிட்டீங்கனால தில்லைராஜா. இந்த 2ல 1. எனக்கு கோவில் சக்திவேல் தான் ஃபர்ஸ்ட் சிம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற காரணமா இருந்த படம் அதுதான். அதுக்கப்புறம் தில்லைராஜா. உங்களுக்கு இப்ப நீங்க பதில் சொல்லிடலாம். அப்துல் காலிக். ஓகே சூப்பர். தொட்டி ஜெயா. விஷால் ப்ரோ ஒன்னேதான். தொட்டி ஜெயா முடிந்து விட்டது. என்னங்க சரி ஓகே ஒண்ணு போதும். அவ்வளவுதான் ஒண்ணு முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கரெக்டா இருக்கு. கார்த்திக் விண்ணை தாண்டி வருவாயா? கார்த்திக் சிவகுமாரா? ஆமா சரி இந்த டாபிக் முடிக்கிட்டு நான் ஒரு क्वेश्चन கேட்கலாம்னு இருந்தேன். சரி நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்கிறேன். இல்ல கேட்டுருங்க. நடுவுல அந்த டாபிக் சொல்றேன் சொல்லட்டும். நீங்க கேட்டுருங்க. டியூட் படம் அப்டேட் இப்ப முடிஞ்சிருச்சா? ஷூட் எல்லாம் ஏதாவது அப்டேட் வருமா? இப்ப அது 70% மேல முடிஞ்சிருச்சுன்னாங்க படம். அது தீபாவளி ரிலீஸ் தான், அதுல மாற்றமே இல்லை. ராகுல் ரிலீஸ் பண்றாரு. வேற என்ன அப்படி அவங்களே ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தை பத்தி உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் லுக்ல உள்ளதான் படத்துல வந்து மெயின் அம்சம். படத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் லுக்ல உள்ள ஒரு அம்சம் தான் படத்தோட கதை கருவே. அதை சுத்தி தான் மொத்தமும் படமும் இயங்கும். அவ்வளவுதான். த்ரிஷால நயன்தாரா மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டா, அது உண்மையா? இல்ல அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு படம் அப்போ ஒரு இதெல்லாம் இருக்காது. எப்படி சொல்றது, அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜாலி அடல்ட் ஃபிலிம் மாதிரி தானே அது. இது அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து அந்த இப்படி ஃபர்ஸ்ட் லுக்ல ஒரு அம்சம் காமிச்சாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு கதை. அதை சுற்றி தான் படம் போகும். யாரும் சொல்லேன்னா நான் சொல்றேன். அடுத்தது மாவீரன், நீங்க சொல்லிருங்க. எனக்கு எத்திராஜ் தான். அந்த இடத்துல இருந்தா எனக்கு சிம்புவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா பிஃபோர் ரிலீஸ் நான் அருண் விஜய் ஃபேனாக தான் இருந்தேன். அருண் விஜய்க்காக அந்த படம் பார்த்தேன். ஆஃப்டர் ரிலீஸ் எனக்கு எத்திராஜ் தான் மைண்டில் நின்றுச்சு. பயங்கர மாசா பண்ணியிருந்தார் அந்த கேரக்டர். டைலாக் டெலிவரிலாம் பயங்கரமா இருந்துச்சு அந்த கேரக்டர். குறிப்பா கிளைமேக்ஸ் வெறித்தனமா இருந்தது. சரி, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது டிஃப்ரெண்டான ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வேற ஃபர்ஸ்ட் சேகர் ப்ரோ கேட்போம். ஒரு கொடூரமான ஒரு சிம்பு ஃபேனா, அவருக்கு பிடிச்ச ஒரே படம் சொல்லணும்னா என்ன சொல்லுவாரு? ப்ரோ எனக்கு எல்லா படமே பிடிக்கும் ப்ரோ. அதுதான் ஒண்ணுதான் சொல்லணும். மதன் ப்ரோ, மன்மதன். ரைட், ஓகே, டன். எதிர்பார்த்த பதில். வேற ப்ரோ அது ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நேர்லயே சொல்லியிருக்கேன். ஆமா அதான் எதிர்பார்த்த பதில். அடுத்து டேக் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ எனக்கு வேற क्वेश्चंस இருக்கு, கேட்கலாமா? கேட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கேளுங்க. ஒரு சிறுத்தை சிவா என்ன ஆனாரு? ஏங்க இந்த கேள்வி தவிர வேற ஏதாவது கேள்வி கேட்டுடலாம். சரி ரைட்டு, கேட்டீங்க, வேற என்ன பண்றது? இல்ல நான் ஒரு கேள்விப்பட்டேன், அது உண்மையா பொய்யான்னு தெரியல எனக்கு. சரி கேள்விப்பட்டதை பற்றி சொல்லுங்க. ஆந்திரா பக்கமே போயிட்டாருன்னு கேள்விப்பட்டீங்களா ப்ரோ? இல்ல
இல்ல அவருக்கு அடுத்த வாய்ப்பு எதுவும் கிடைக்கல, யாருமே ரெடியா இல்ல, ரொம்ப டிப்ரெஷன்ல தனிமையில இங்கேயே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்ல அதெல்லாம் தெரியல எனக்கு. அவர் அடுத்த படம் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது படம் கிடைக்காமலாம் இருக்குமாலாம் தெரியல. அவர் அடுத்து வந்து நிறைய பேர்த்து பேசியிருந்தாரு. சிவகார்த்திகேயன் சைட்ல ஒரு ரூமர் வந்துச்சுன்னாங்கல்ல, அது ஒண்ணு. அப்புறம் அது அவரு அஜித் கேம்ப்ல திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்கிறது உண்மைதான். அடுத்து வந்து கார்த்திக் கூட, சூர்யாவோட தம்பி கார்த்திக் கூட ஒரு படம் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து இப்ப ரீசெண்டா வந்து தெலுங்கு ஹீரோ ஒருத்தர் கூட பார்த்து படம் பண்றதா சொன்னாங்க. அப்புறம் சமீபத்துல வந்து விஷால் நிறைய டேரக்டர் கதை கேட்டு இருந்தாலும் அடங்கமர டேரக்டர் அப்படி இப்படின்னாங்கல்ல, அதுல இவரும் ஒரு லிஸ்ட்ல சொன்னாங்க. இப்படி எல்லாத்துலயுமே ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு, எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. விஷால் கூட படம் பண்றது இப்போ டவுட் தான், ஓகேங்களா. மற்றவங்க கூட வந்து சும்மா எல்லாத்துலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. அவருக்கு வந்து டிலே ஆகிட்டே இருக்கு, அவ்வளவுதான். எந்த படமும் இப்போதைக்கு அவர் உறுதியாகல. இல்ல இப்ப கங்குவா வந்து அதுக்கப்புறம் ரெட்ரோ வந்துருச்சு, இன்னும் இவர் இன்னும் அப்படியே அதுலயே ஜாம் ஸ்டக் ஆகி நின்னுட்ட மாதிரி இருந்துச்சு. கங்குவா ரிலீஸுக்கு முன்னாடியே ரெட்ரோ ஷூட்டிங் முடிஞ்சு வச்சாங்க. அப்படியா? அதனால அதை இதையும் சொல்ல முடியாதுல்ல. கங்குவா ரிலீஸுக்கு முன்னாடியே ரெட்ரோ ஷூட்டிங் எப்பயே முடிஞ்சு, ரெட்ரோ வந்து அவங்க வந்து டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணதே ரொம்ப முன்னாடியே வந்து தள்ளி அனௌன்ஸ் பண்ணாங்க. தக்லைஃப் மாதிரியே. தக்லைஃபும் பாத்தீங்கன்னா போன வருஷம் நவம்பர்லயோ அக்டோபர்லயோ டோட்டல் ஷூட்டிங் முடிஞ்சாலுமே அவங்க ஜூன் 5ங்கிறத போன வருஷமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ரெட்ரோ டீமும் முன்கூட்டியே ரொம்ப முன்னாடியே போன வருஷம் கடைசியிலேயே வந்து அவங்க சம்மர் ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ரெண்டாவது எப்பவுமே வந்து சிவா வந்து ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் ஒரு வருஷம் டிலே ஆகுவார், எப்பவுமே ஆக்குவார். இல்ல அப்படி பார்த்தாலும் இப்போ ஓரளவுக்கு ஒரு ஹீரோ இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஆச்சு கன்ஃபார்ம் ஆயிருக்கணும், எதுவுமே இல்ல. இல்ல எதுவுமே தெரியல. இல்ல அதான் சொல்றேன், அவர் எல்லா சைடும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல, எந்த வகையிலும் கன்ஃபார்ம் ஆகல. அஜித் கூட படம் பண்றதுங்கிறது ரொம்ப ரேர். அவர் வந்து இப்ப எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள படம் எடுத்து முடிக்கக்கூடிய இயக்குநர்களா தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால அதுவும் வாய்ப்பு கம்மி. அவர் வந்து ஜஸ்ட் வந்து நவம்பர் டு மார்ச்சுக்குள்ள ஷூட்டிங் முடிக்கணும், அது மாதிரியான இயக்குநர்களும் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாரு அடுத்தடுத்த படங்களுக்கு. அதனால அதுவும் வாய்ப்பு கம்மி தான். சரி ஓகே ப்ரோ. அப்புறம் இன்னொன்னு, இது ஜிபியோட கிராஸ் ஃபைனல் ஏதோ சொல்ல முடியுமா, தெரியுமா? நம்ம ஸ்பேஸ்ல வந்து பாக்ஸ் ஆஃபீஸை பத்தி கவலைப்படுறது இல்லைன்றது, அது நமக்கு தேவையும் இல்லை. நமக்கு படம் பிடிச்சிச்சா பிடிக்கலையா அவ்வளவுதான், அதோட போயிடுறது. பாக்ஸ் ஆஃபீஸை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அது கவலைப்பட வேண்டியது ஒரிஜினலா ப்ரொடியூசர் மட்டும் தான், ஹீரோ கூட கிடையாது. ஹீரோ வந்து மார்க்கெட்டை பத்தி கவலைப்படணும், ப்ரொடியூசர்ஸ் அந்த படத்தோட லாப நஷ்டத்தை பத்தி கவலைப்படணும், டேரக்டர் தங்க அடுத்த பட வாய்ப்பை பத்தி கவலைப்படணும். அந்த 3 பேத்துக்கு இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு நினைக்கிற ஆள் நான். ஜஸ்ட் ப்ரொடியூசர் சுற்றி ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அஃபிஷியல் கலெக்ஷன் போஸ்டர், அஃபிஷியல் போஸ்டர் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஷேர் பண்ணிட்டு போறது மட்டும் தான் என் ஒர்க்குங்கிறனால அதை மட்டும் பண்ணிட்டு போயிடுறது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும். சரி ப்ரோ. அப்போ ஜிபி என்ன ப்ரோ, இது சேட்டலைட் யாரு வாங்கியிருக்கா, வித்துட்டாங்களா? நம்ம ஒரு 1.5-2 மாசமா, ஒரு 3 மாசம் முன்னாடி நம்ம ஸ்பெஷலே சொல்லியிருப்போம், சன் டிவி இந்த படத்தோடைய அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. பட் வந்து அது ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்னு சொன்னோம். கிட்டத்தட்ட இப்போ என்ன, சன் டிவி தான் அக்ரிமெண்ட் இருக்கு. ஆனா அந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபைனலிஸ்ட்ங்கிறது வந்து சில பல காரணங்களால இருக்கு. படம் வந்து இன்னும் வந்து அது 100% உறுதிப்படுத்தப்படாத ஒரு அக்ரிமெண்ட். நம்ம ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம், 2 மாசத்துக்கு முன்னாடி திரும்ப ரீகன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்போம். அதை மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை அவர் இல்லைங்கிற மாதிரி. சன் டிவிட்ட தான் அக்ரிமெண்ட் இருக்கு, ஆனால் சன் டிவியோட அக்ரிமெண்ட் இல்லை, அவ்வளோதான். இல்ல இப்போ நேரம் டெலிகாஸ்ட் ஆயிருக்கும் தானே, இல்லை அதான் கேட்டேன். அது எப்படி டெலிகாஸ்ட் ஆகும்? ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆன படம் எப்படி மே மாதம் டெலிகாஸ்ட் ஆகும்? அவங்க 3 மாதம் கழிச்சு தானே போடுவாங்க. ஜனவரி வாங்கினாங்கன்னா மே 1 போட்டுருவாங்க, இல்லை ஏப்ரல் 14 போடுவாங்க. ஏப்ரல் 10 தானே படமே ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அவங்க போடுவாங்க, அவங்க படம் தீபாவளி, இப்போ அடுத்த தீபாவளிக்கு தான் அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு இருக்கிறது தீபாவளி தான் பண்டிகைங்கிறனால தீபாவளிக்கு அவங்களுக்கு எந்த படமும் இல்லைன்னா அந்த படத்தை அக்ரிமெண்ட் திருப்பி ரீகன்ஃபர்மேஷன் பண்ணி தீபாவளிக்கு போட போறாங்க. இல்லைன்னா அது எப்படிங்கிற அடுத்த படம், அவ்வளோதான். ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் இன்னொன்று, இப்போ இந்த ரெட்ரோல இந்த 235 crores ஏதோ போட்டு வந்துட்டு இது இன்க்ளூடிங் ஓடிடி எல்லாமே போட்டிருக்காங்களே, ஆனா இதுக்கு முன்னாடி போட்ட எந்த படத்தோட கலெக்ஷனுமே அந்த மாதிரி போடலையா யாரும்? எதுக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் வேணுமான்னு சொல்லி வசூல்ராஜால ராஜாராம் எம்பிபிஎஸ் ஜில்லா போட்டிருக்காங்க, அது மாதிரி இவங்க எல்லாம் போட்டிருக்காங்க ப்ரோ, அதெல்லாம் முன்னாடி போட்டிருக்காங்க. இல்லங்க ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் கேட்கலாங்களா? வார் 2 கூடியும் வருது, அது எப்படி ப்ரோ? அது எதுவும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல எதுவும் இதாகுமா என்ன ப்ரோ? நம்ம ஊர் படத்துக்கு யாருங்க ஸ்டாரு? ஊருக்கு அது ரஜினிதான், லோகேஷ் ரஜினி. அப்புறம் எப்படி கிளாஸ்ன்னு அர்த்தமாகும்? சேர்ந்து ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இல்ல இது ரெண்டாவது
அது ஒரு ஜஸ்ட் ஆந்திராவில என்டிஆர் அப்படி திரிட்டு இருக்காங்க இந்த ரோல் பார்த்துட்டு டீச்சரை பார்த்துட்டு ஆந்திரா இல்ல கேக்குறேன் வந்தா எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி கேக்குறேன். ஆக்சுவலா அந்த படம் வர்றதுதான் கூலிக்கு நல்லது. இது மாதிரி படம் வரும்போது தான் இப்போ டீச்சர் வந்து கூலிக்கு, அதாவது கூலிக்கு டீச்சர் வரல, ஓகேங்களா, கூலிக்கு டீச்சர் வரல, ஜஸ்ட் கிளிம்ஸ் தான் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த வார் டு டீச்சர் வந்த அன்னைக்கு கூலி தான் நிறைய பேசப்பட்டுச்சு. கூலிக்கு ஈஸி ஆப்பனண்ட், கூலிக்கு ஈஸி வின்னு, கூலிக்கு ஈஸி ப்ரொமோஷன் சொல்லி அந்த நார்த் இந்தியா வரைக்கும் கூலிக்கு ப்ரொமோஷன் ஆச்சு. எப்படின்னா வார் டு டீச்சர் வந்து அதை ஒரு நெகட்டிவ் டாக்கா மாறி அது கூலிக்கு பாசிட்டிவ் ப்ரொமோஷன் கொடுத்துச்சு. ஓகேங்களா, ஒரு ஜஸ்ட் டீச்சரே அது மாதிரி கொடுத்துச்சு. அப்படின்னா படம் ரிலீஸ் சமயத்துல இது மாதிரி வந்துச்சுன்னா அது கூலிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் தான். தனியா வந்து வர்றதை விட ஒரு படத்தை அடிச்சுட்டு வந்துச்சுன்னா அது எப்பவுமே கிளாஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபும் ஒரு ப்ரொமோஷன் வைபும் கொடுக்கும். நீங்க எத்தனை 1000 கோடி கொடுத்து பண்ற ப்ரொமோஷனை விட ஒரு கிளாஸ் கொடுக்குற ப்ரொமோஷன் வராது, ஈடாகாது. அது இந்த படத்துக்கு நார்த் இந்தியாவில பயங்கர கிளாஸ் கொடுக்கும். நமக்கு வந்து அது ஜஸ்ட் கிளாஸே கிடையாது. கூட ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகும். நமக்கு விஜய் படம் துப்பாக்கி வரும்போது ஷாருக்கான் படம் கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகும். ஒரு 50 தேட்டர்ல 100 தேட்டர் ரிலீஸ் ஆகும், 5 ஷோ ரிலீஸ் ஆகும். அந்த கணக்கு தான் நமக்கு. ஒவ்வொரு படமும் தீபாவளி சமயத்தில் ஒரு விஜய் படம் வரும், ஒரு ஷாருக்கான் படம் வரும். ஷாருக்கான் படத்தை நம்ம எப்படி டீல் பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும் டீல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நமக்கு அது கிளாஸே கிடையாது. இல்ல ஏன் கேக்குறேன்னா வாரு ஃபர்ஸ்ட் பாரு எடுத்தாப்புல அந்த டைரக்டர் இந்த படத்தை டைரக்டே பண்ணல, நம்பி இறக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு இதுதான், அதுக்காண்டி கேக்குறேன். அவங்க நம்பி இறக்குறாங்களே இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த டேட்டை, இவங்க அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ப்ரோ எனக்கு கிளியர் பண்ணிருங்க ப்ரோ இந்த டவுட் மட்டும் சொல்லுங்க. அதான் இந்த டவுட் அதான் அந்த இன்க்ளூடிங் அப்படி பார்க்க போனா இப்ப லியோலாம் 630 ஏதோ போட்டிருந்தாங்க, அது கூட ஓடிடி, அது கூட சேட்டலைட் இதெல்லாம் சேர்த்தனோம்னா அது 1000 கோடி ரூபாய் வந்துருங்க. இல்லங்க இல்ல ஒண்ணே ஒண்ணு அவ்வளவு வசூல் இல்ல தலைவா. என்னது இவரு வேற என்ன மேட்ச்னு தெரியாம என்ன அனுபவம் ஒரு சும்மா இருக்க மாட்டாரு. இருங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ. இருங்க, நானே என்ன சொல்ல வந்தேன் மறந்துட்டேன், போங்க. என்னவோ சொல்ல வந்தேன், இருங்க. சரி ரைட்டு, பத்தி ஏதோ ஒன்று சொல்லுவோம், அது ஞாபகம் வரல. ஒரு தயாரிப்பாளர் சூர்யா, அந்த படத்துக்கு நடிகர் சூர்யா, ஓகேங்களா. படம் நல்ல படம் தான் எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு சின்ன ஒரு ரொம்ப வெகு சில குறைகள் இருக்க ஒரு படம், அவ்வளவுதான். ஆனா வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து ட்ரோல் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னா, ஆனா அதுக்கு ட்ரோலுக்கான ஒருத்தே கிடையாது. ஆனா ரசிகர்கள் வந்து அது வந்து நல்ல படம், ரசிகர்கள் ஓரளவுக்கு திருப்திப்படுத்திட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபேன் பேஸுக்கு தனக்கு வந்து திருப்தியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு போன படம் வந்து திருப்தி ஆகல, அவங்களும் சேர்ந்து திட்டுற மாதிரி இருந்துச்சு. ஒரு கங்குவா மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபேன் பேஸ் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஆனா கலெக்ஷனை வச்சு மற்ற ரசிகர்களும் இல்ல வந்து சம்மந்தப்படாம கேட்டர்ஸும் திட்டல் பண்றப்ப ரசிகர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு எப்பவுமே. படம் ஆட்டங்க சவுண்ட் வருது என்கிட்ட இல்ல ப்ரோ, நான் இருக்கிற இடம் அமைதியா இருக்குது. அவர்கள் 6K அவர்கிட்ட தான் மியூட் போட்டாங்க, கொஞ்சம் பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கங்க. 6K அது வரைக்கும் 0Kல இருந்துக்குங்க. ஐயோ இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன், பெரும் பிரச்சனையே. என்னமோ சொல்ல வந்தேன், கொடுங்க இருங்க, என்ன ஏங்க ஐயோ. சரி ரைட்டு, ரசிகர்கள் வந்து ஒரு சந்தோஷப்படுத்துறது ஊக்கப்படுத்துறது ஆயிரம் வந்திருக்கும் ப்ரோ. அவங்க போடல, இவங்க போட்டாங்க, அவ்வளவுதான் ப்ரோ வித்தியாசம். ஆனா விஜய் இல்ல அதுதான் கடைசி எதுக்கு அப்படி போடணும்னு நான் கேக்குறேன். இப்ப அப்படி பார்க்க போனோம்னா இப்ப நமக்கு எதுக்கு போடக்கூடாதுன்னு கேக்குறேன் நான், எதுக்கு போடக்கூடாதுன்னு கேக்குறேன். அவங்க தயாரிப்பு நிறுவனம் தானங்க, அவங்க தானே படம் தயாரிப்பாளர்கள் நம்ம எதுக்குங்க. இல்ல ப்ரோ, அப்படி போட்டு அவங்க என்னத்தை ஷோ பண்ண விரும்புறாங்க, இத வந்துட்டு மத்தவங்க நினைச்சாங்கன்னா இன்னும் எவ்வளவோ காட்டலாம்ல, என்ன இவ்வளவு பண்ணிருக்கேன் அவ்வளவு பண்ணிருக்கேன். படம் லாபங்கிறத ஷோ பண்றாங்க. படம் லாபம் ஓகே, அந்த படம் ப்ராஃபிட் தாங்க, அது டேபிள் ப்ராஃபிட். அது எதுக்குங்க அப்படி இன்க்ளூட் பண்ணிக்க, வேற யாருமே அப்படி காட்டுறது இல்ல, இவங்க மட்டும் அப்படி காமிச்சு அது என்ன பார்த்தா வசூலா கூட காட்டவே தேவையில்லையே ப்ரோ. வசூலை மட்டும் எதுக்கு காட்டுறாங்க? வசூல் எவ்வளவு காட்டுங்க, அது வந்து தியேட்டர்கள் எவ்வளவு ஆயிருக்குன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அது தெரிஞ்சு நமக்கு என்ன ஆகுது? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், அந்த காலத்தெல்லாம் படம் 100 நாள் ஓடிச்சு, 75 நாள் ஓடிச்சு, 200 நாள் ஓடிச்சுன்னு அதை வச்சு பேசிட்டு இருந்தோம். இப்ப அப்படி பண்ண முடியாது. 10 நாள் 10 நாளைக்கு மேல எவ்வேறு படம் வரவும் ஓட மாட்டேங்குது. இப்ப வச்சு பேசுறதுக்கு இந்த கலெக்ஷன் ஒண்ணுதான். கலெக்ஷனை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும், இந்த படம் நல்லா ஓடிருக்கு, இந்த படம் நல்லா ஓடலன்னு. ஸோ இதை பத்தி பேசிதான் ஆகணும். அப்ப நீங்க நேரா டைம் டிராவல் பண்ணி 2014 போய் ஜில்லா படத்துக்கும் இதே மாதிரி விட்டாங்க, அங்கதான் கேட்கணும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணது அங்கதான். அதான் சொன்னேன். அப்படியா? அது எனக்கு தெரியாது அப்ப இருந்து. ஆனா அதுக்கப்புறம் எந்த படமும் அந்த மாதிரி வரல தானே?
அப்பாவெல்லாம் சோசியல் மீடியா இல்ல, ஸோ அதனால தெரியாம போயிடுச்சு அது இது. என்னங்க அவங்க வந்து பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, எப்படி எடுத்துக்காத விட்டுருக்க இல்ல வேண்டியதான். ப்ரோ, நீ சொல்றதெல்லாம் வாசம் தான். அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்ல. அது வந்து நமக்கு 10 ரூபா கூட வரப்போறது இல்ல. அதெல்லாம் ரைட்டு தான். இப்ப நம்ம எதை வச்சு முடிவு பண்றது? யார் பெரிய ஹீரோ, யாருக்கு அதிக மார்க்கெட் என்னது நீ எதுக்கு முடிவு பண்ற? உங்களுக்கு படம் நீங்க எதுக்கு முடிவு பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா முடிவு பண்றீங்க என்ன இருக்கு? ப்ரோ நான் ஒன்னும் தப்பாலாம் கேட்கல ப்ரோ. எதுக்கு போட்டாங்கன்றது பிரச்சனையா? எதுக்கு அதை சேர்த்து போட்டு அதிகமா இருக்கிற மாதிரி காட்டணும்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். அப்படி பார்க்க போனா எல்லாரும் காட்டுறது அப்படி தப்பு இல்ல இல்லையா? ப்ரோ, அப்படி பார்க்க போனா 650 இல்லையோவா, பிளஸ் ஒரு 100 வந்துட்டு ஓடிடி போட்டுக்கோங்க, அவங்க 750. போட்டிருந்தாங்கன்னா அது 1000 தான். அவங்க போடல, இவங்க போட்டாங்க. அதான் முன்னாடி சொல்லிட்டேனே. அதான் ப்ரோ, அது ஏன் அப்படி போட்டு அப்படி காட்டணுமா ஜெகன் ப்ரோ, நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு? சொல்லுங்க. இப்போ அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, அவங்க போட்டாங்க, ஓகே. இப்போ ஏதோ ஒரு இப்போ ஒரு படம் பண்றோம், நம்மளே ஒரு படம் பண்றோம்னா, எங்க படம் வந்து ஓடிடி வித்துச்சு, சேட்டலைட் வித்துச்சு, நான் போஸ்டர் போட்டேன்னா இப்படி வந்து கேட்க முடியுமா? அவங்கவுங்க விருப்பம் தானே ப்ரோ. அவங்க போடணும்னு தோணி போட்டிருக்காங்க. எங்க படம் 200க்கு மேல கலெக்ட் பண்ணிச்சுப்பா, எங்க டேபிள் ப்ராஃபிட் நாங்க போடுறோம், அவங்க சந்தோஷத்துக்கு போடுறாங்க. அதுல எங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அதுக்கு மேல ஷாருக்கான் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, என் படத்துக்கு நான் ப்ரொடியூசரு, நான் டிஸ்ட்ரிபியூட்டரு, நானே ஹீரோ. என் படத்துடைய ஒவ்வொரு கலெக்ஷனும் ஒவ்வொரு ரூபாயும் எனக்கு தெரியும். நான் அதை சொல்றேன், இல்லை நான் சொல்லாம இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? இவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு, அவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு, இவ்வளவு கோடி கலெக்ஷன் ஆச்சு, இவ்வளவு கோடி கலெக்ஷன் ஆகல, இது படம் நஷ்டம், இந்த படம் லாபம், இந்த படம் மிகப்பெரிய லாபம், இந்த படம் இண்டஸ்ட்ரிக்கு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்னுடைய காசு, என்னுடைய அந்த ஒவ்வொரு ரூபாய் எனக்கு தெரியும். நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன டேக் பண்ணி சொல்லிட்டு இருக்க வேணாம், அவசியம் இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதே மாதிரிதான் இந்த படத்தை ஹீரோ சூர்யா, அவருடைய தயாரிப்பாளரும் சூர்யா, படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, ஓகேங்களா? சூர்யாவோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் வச்சுங்க. அவங்களுக்கு தெரியும் படத்தோட எவ்வளவு லாபம் நஷ்டம்னு. ஆனா என்னன்னா, வெளியில உட்காந்துட்டு சில பல மீடியாக்கள் வந்து படம் நஷ்டம், இந்த படம் இவ்வளவு கலெக்ஷன் தான் பண்ணிருக்கு, இவ்வளவு படம் தான் கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றப்ப, உங்களுக்கு எல்லா சைடும் கார்னர் பண்ணி ஒரு ஏற்கனவே 10 வருஷமா அவர் வந்து நீங்க என்ன பண்றீங்க, டார்கெட்டடா வந்து அவர் ஹிட்டே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாரும் ஒரு வகையில சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்னன்னா, என்னதான் பண்ணாலும் ஹிட் ஒத்துக்கு வச்சே, ரைட் விடு, இந்த படம் எனக்கு லாபகரமான படம், நான் எப்படி நிரூபிக்கிறேன்? நான் இந்த படத்தை சேட்டலைட் டிஜிட்டல் எனக்கு லாபம் வந்துருச்சு, சரி நான் சேட்டலைட் டிஜிட்டல் எனக்கு தேட்டருக்கே இவ்வளவு லாபம், நான் இதெல்லாம் சேர்த்து ஒன்னா போறேன், எனக்கு இவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்குன்னு அவர் சொல்றாங்க. அதை நம்புறதும் நம்பாததும், ஹிட்னு ஏத்துக்காதும் உங்களுக்கு விருப்பம் இல்லையோ அடுத்த விஷயம். அது நமக்கு தேவையே இல்லைங்கிறதா விஷயம். நமக்கு படம் பிடிச்சிச்சா பிடிக்கலையாங்கிறத நம்ம பேசணும். அவங்க அது எவ்வளவோ போட்டு போறாங்க, அவங்க எதுக்கு போடுறாங்கிற மீனிங்கே இதுதான். எல்லா தரப்பும் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு சேனலையும் உட்காந்துக்கிட்டு இந்த படம் இவ்வளவு கலெக்ஷன் ஆயிடுச்சு, இந்த படம் இவ்வளவு கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இல்ல சரி, இப்போ ஜெகன் இல்லைங்க, டேபிள் லாஸ் டேபிள் ப்ராஃபிட்ன்றீங்களா, அது தேவையா நமக்கு? அது நம்ம தேவையே இல்லையா? அதை பத்தி ஏன் பேசுறீங்க ப்ரோ? அது எனக்கு தெரியும் ப்ரோ. பேசும்போது இல்லைங்க, டேபிள் இல்ல டேபிள் ப்ராஃபிட் லாஸ்ன்னு பேசும்போது ஆப்வியஸ்லி அவங்க வந்து நீங்க தப்பா சொன்னீங்கன்னாக்கா அவங்க கரெக்டா இல்லைங்க, எனக்கு டேபிள் ப்ராஃபிட் தான் அப்படின்னு காட்டுறாங்க, அவ்வளவுதான். சரி ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு மீட்டர் வேணும். அந்த மீட்டர் என்ன மீட்டர் நீங்க சொல்லுவீங்க? இந்த ஹீரோ இந்த 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 பிசினஸ்ல இருக்காரு, இந்த ஹீரோ இவ்வளவு இதுல இருக்காருன்னு ஒரு மீட்டர் வச்சு எதை வச்சு அளக்கலாம், நீங்களே சொல்லுங்க. எதுக்குங்க அளக்கணும்? நான் பிடிச்சிருந்தா படத்தை பாக்குறேன், எதுவும் பார்ப்பேன். நீங்க எதுக்கு அளந்துட்டு இருக்கீங்க? சரி ஓகே, அப்ப நீல அகலத்தை எதுக்கு அளந்துட்டு இருக்கீங்க? சரி, அப்ப ரஜினிகாந்த், எல்லாரும் ஒண்ணுதானுங்க, ஜெய், பரத், எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லிடலாமா? சரி, எல்லாரும் ஒண்ணுன்னா இப்ப எல்லாரும் நடிகர்கள் தான், எல்லாம் ஒண்ணுதான். இப்ப என்ன, எல்லாம் நடிகர் தாங்க. நீங்க வந்து ஒரு படம் பிடிச்சிருந்தா வந்து தியேட்டர் போய் பாப்பீங்கல்ல, அவ்வளவுதான். ரேட்டிங் ஏங்க கொடுக்குறீங்க? படத்துக்கு தாங்க ரேட்டிங் கொடுக்கணும், நடிகருக்கு ஏங்க ரேட்டிங் கொடுக்குறீங்க? இப்ப விடாமுயற்சின்னு ஒரு படம் வந்துச்சு, பெரிய நடிகர் படம், டயர் 1 படம் தான், ஓகேங்களா? டயர் 1 ஆக்டர் தான், அவர் படம் வந்துச்சு. அடுத்தது ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு ஹீரோ, யாரு? பிரதீப், டிராகன். அதுவும் கிட்டத்தட்ட அந்த கலெக்ஷன் தமிழ்நாடு சூப்பர் கலெக்ஷன் பண்ணுது. நடிகருக்காக மட்டுமே இப்ப படம் இல்லைன்னு காலம் மாறிடுச்சு, ஓகேங்களா? டயர் 1 டயர் 2 கிடையாது. இப்படி யார் நடிச்சாலும் சரி. ரஜினி படம் அது என்ன படம்? வேட்டையன் வந்துச்சு, வேட்டையன் நல்ல படம் தான், அது வந்து ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது. ஆனா அந்த படம் கலெக்ஷன் பண்ணது எவ்வளோ? அப்படி கணக்கு இருக்குல்ல. நீங்க நடிகர் டயர் 1 டயர் 2 இப்ப கிடையாதுங்கிற இனிமேல். நான் எப்படி சொல்றேன், ஆஃப்டர் கோவிட்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறிட்டு வராங்க. டோட்டலாக ஆடியன்ஸ் மைண்ட் செட்டே மாறுது. புதுமுக நடிகர் படம் சொல்லுங்க, நல்லா இருக்குன்னா பார்க்க ஆல்ரெடியா இருக்கு. விஜய் சேதுபதி படம் வந்து அந்த படம் மகாராஜாங்கிறது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் தான், ஆனா 100 கோடி கலெக்ஷன் ஆகுது. அவர் இத்தனை பண்ணி கமர்ஷியல் படமும் நிறைய நடிச்சிருப்பாரு, அந்த படம் கலெக்ஷன் ஆச்சா? எந்த படம் நல்லா இருக்குன்னு ரசிகர்கள் விரும்புறாங்களோ அந்த ஆடியன்ஸ் அந்த படம் ஹிட் ஆகுது. விஜய் சேதுபதிக்கு முன்னாடி எல்லாம் எத்தனை ஃபிளாப். அவர் டயர் 2ல இருந்தா டயர் 1ல இருந்தாரு 100 கோடி கொடுக்குற அளவுக்கு இல்லையே. அந்த ஒரு படம் 100 கோடி கொடுத்துச்சு இல்ல. கருடன் படம், சூரிய தானே ஹீரோ, சூரிய காமெடியே வரல,
அவரு என்னது ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை வச்சு காமெடி பண்ணுவாரு, 4 வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, அந்த 4 வார்த்தை தப்பு தப்பா பேசி காமெடி பண்ணுவார், அவ்வளவுதான் அவரோட காமெடினே. ஆனா அவர் படம் கார்டன் ஒண்ணுச்சு, விடுதலை ஒண்ணுச்சு, கார்டன்லாம் 50 கோடி மேல கலெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இப்ப மாமன் வந்து 30 கோடிகள் மேல கலெக்ஷன் பண்ணுது. ஆனா இப்ப அதே டயர் 2ல இருக்க மத்த நடிகர் படம் அதே மாதிரி 30 கோடி கலெக்ஷன் பண்ணுமா கேட்டா கிடையாது. நீங்க நடிகர்களை வச்சே கிடையாது. இனிமேல் நீங்க நடிகர் வச்சு ஒண்ணு ஜஸ்ட் நம்ம வேணா பெரிய நடிகர்கள் அப்படின்னு அவங்க ஃபேன் பேஸை வச்சு ஓப்பனிங் வச்சு சொல்லலாம், அவ்வளவுதான். மற்றபடி ஓவரால் கலெக்ஷனோ இனிமேல் நல்ல படம் ஓடாங்கலாம் கண்டென்ட்டை பொறுத்து மட்டும்தான் இருக்கு. அது எப்பவுமே கண்டென்ட் இஸ் த கிங் தான். எப்பவுமே ஓப்பனிங் கொடுக்கறதுனால இவங்க டயர் 1 டயர் 2 டயர் 3 பிரிச்சு வச்சிருக்காங்க. அது டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் பிரிச்சு வச்சிருக்காங்க. எப்படி ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் தியேட்டர் பிரிக்கிறோமோ, தியேட்டர் ஒண்ணுதான். எங்க பார்த்தாலும் ஒரே படம் தான் ஓட போகுது, எந்த பார்த்தாலும் ஒரே படம் தான் ஓட போகுது. எப்ப நீங்க திருச்சியில பார்த்தாலும் ஒரு படம் தான், மணப்பாறையில பார்த்தாலும் ஒரே படம் தான், கீரனூர்ல பார்த்தாலும் ஒரே படம், சென்னையில பார்த்தாலும் பெங்களூர்ல பார்த்தாலும் ஐமேக்ஸ்ல பார்த்தாலும் ஒரே படம் தான். ஆனா ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் பிரிச்சு வச்சிருக்கோம்ல, அது வந்து அது டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் பிரிச்சு வச்சிருக்காங்களா, அதே மாதிரி ஹீரோக்களுக்கு டயர் 1 டயர் 2 பிரிச்சு வச்சிருக்காங்க. தவிர அவங்க அதனால டக்குனு உயர்ந்தவங்க பயங்கரமான ஆட்கள் அப்படிங்கிற பிம்பம்லாம் கிடையாது. ரசிகர்கள் ஓப்பனிங் பயங்கரமா இருக்கு, அவ்வளவுதான். இல்ல அவங்க டயர் 1 டயர் 3 இன்னொன்னு என்னன்னா டார்கெட் ஆடியன்ஸ்னே இருக்காங்க. இப்ப வந்து மசாலா படம்னா அதோட கலெக்ஷன் இவ்வளவுன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. வேற சில ரேஞ்ச் ஆஃப் இப்ப வந்து நேர்கொண்ட பார்வையை வந்து நீங்க வேதாளம் அளவுக்கோ இல்ல அதுக்கப்புறம் வந்த மசாலா படம் அளவுக்கோ நீங்க கலெக்ஷன் கம்பேர் பண்ணவே கூடாது. அந்த படத்தோட அவங்க டார்கெட்டே இவ்வளவுதான் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதை வந்தா அது சக்சஸ். அதே போலதான் ரெட்ரோ வந்து நீங்க மசாலா படம் கிடையாது, அதை வந்து நீங்க மெய்யலகன்னு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எல்லாருமே புகழ்ந்து பேசுறாங்க. தெலுங்குல இருந்து ஒரு ஹீரோ சொல்றாரு, எங்கெங்க இருந்தோ சொல்றாங்க. அதை வந்து நீங்க வந்து கார்த்தியோட சர்தார் படத்தோடயோ இல்ல கார்த்தியோட வேற எந்த படத்தோடயோ கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த படத்தோட கலெக்ஷன் அவ்வளவுதான் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதை நினைச்சுதான் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. நீங்களா வந்துட்டு இவ்வளவுதான் கலெக்ஷன் அப்ப ஃபெயிலியர் நீங்களா ஒரு பிம்பத்தை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அதனால என்னன்னா ஹீரோஸ் எல்லாமே மசாலா படத்திலேயே நடிக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தான் தள்ளிட்டோம். எல்லாமே மசாலா, விஜய் சார் மாதிரியே எல்லாமே அந்த மாதிரியே மசாலா படமா நடிக்கணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அதனாலேயேதான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஏன் கலெக்ஷனை நீங்க கம்பேர் பண்றீங்க? படத்தை போய் பாருங்க. இப்ப வந்து டிராகன் ஹீரோனா அவர் இந்த மாதிரியே நடிக்கணும்னு நீங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப அந்த மாதிரியே நடிச்சு கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்ப என்னன்னா போர் அடிச்சிடும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல. அந்த காலத்துல எல்லாம் நிறைய ஓகே ப்ரோ, நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். ஆனா கமர்ஷியல் படம் பண்ற அளவுக்கு பிசினஸ் வேற எந்த படம் பண்றது இல்ல. கமர்ஷியல் படம் ஓடுற அளவுக்கு வேற எந்த படம் ஓடுது? நீங்க கண்டென்ட் படம்னாலும் அதிகபட்சமா நீங்க இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்படிதான் ஓடுங்க. இல்ல நீங்க இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் ஓடும். இல்ல நான் கேக்குறேன். அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும், அந்த டைரக்டருக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். தியேட்டர் ரிலீஸ்ல இவ்வளவுதான் அந்த படம் வரும், இவ்வளவுதான் நம்ம செலவு பண்ணணும், இது வந்தா நமக்கு ப்ராஃபிட்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்த படம் எப்படி இருக்குமோ அது அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க சொல்றது சொல்லாத அவங்க விருப்பம். நீங்க அந்த காலத்துல விஜயகாந்தா இருந்தாலும் சரி, ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, எல்லாம் டிஃபரெண்ட். கமல்ஹாசன் சார் இன்னைக்கு போந்து பேசிட்டு இருக்கோம்னா ஒரே மாதிரி படமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு மசாலா படம் பண்ணுவாரு, ஒரு காமெடி படம் பண்ணுவாரு, பஞ்சதந்திரம் மாதிரி. இப்பதான் நம்ம அப்படிலாம் பாக்குறதே இல்லை. எல்லாமே ஒரே படம், வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருது, ஒரே மாதிரிதான் மசாலா படமா இருக்கு. சொல்ற அதே மசாலா கமர்ஷியல் படம் தான் அப்புறம் பெரிய ஹிட் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? மக்கள் அதை பாக்கறதுதான் ரெடியா இருக்காங்க, மக்களுக்கு அதுதான் பிடிக்குது. கடைக்கு நீங்க பிரியாணி தான் நல்லா இருக்கு, அதனால பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா நம்மளால? டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோம்ல. அதே டெய்லி ஓகே, நம்ம படம் ஒன்றும் டெய்லி போய் தியேட்டர்ல பாக்குறது இல்ல, அப்பப்பதானே பாக்குறோம். சோ இந்த மாதிரி மசாலா படங்கிறப்ப நீங்க பாக்காதீங்க, பிடிச்சவங்க பாத்துட்டு போறாங்க. ஆனா அது வந்து நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? டெய்லி படம் பிடிச்சவங்க பாக்குறதுனாலதான் மசாலா படம் அதிகமா கலெக்ட் பண்ணுது. நீங்க சொல்ற கண்டென்ட் படத்தை விட அதுதான். சரி, இப்ப அதுக்காக இந்த மாதிரி படமே வேணான்றீங்களா? படத்தை கம்பேர் பண்ணாதீங்க. மசாலா படம் அதிகமா தான் அதுக்காக இந்த மாதிரி படம் வேணான்றீங்களா? மசாலா படம் நல்லா இருக்குது, கண்டென்ட் படத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா வசூல்ல நல்லா இருக்குது. ஜெகன் ப்ரோ, நீங்க கண்டென்ட் படம் நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி கூட சொல்றீங்க நல்லதா இருக்கு, நல்லா இருக்கு. நானும் பார்த்தேன். பட் ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒன்றும் அவ்வளவு அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, ரொம்ப சுமாரான படம் தான். ஜெகன் ப்ரோ கேக்குதா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே படம் பண்ணணும்னு நினைக்கிறதுல என்னங்க நியாயம் இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சொன்னாங்க டார்கெட் ஆடியன்ஸ்னு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்க எப்படி வந்து சொல்றீங்கன்னா கமர்ஷியல் படம் பாக்குறது தான் ஆள் இருக்காங்கன்றீங்களா? உங்களுக்கு அந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பிடிக்குது. பட் அதே வேற ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பாக்குறதுக்குமே இந்த இடத்துல வந்து ஆட்கள் இருக்காங்க, அதையுமே ஹிட் ஆக்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இப்போ ஒரு ஃபிலிம் ரீசெண்டா வந்துச்சு,
அது ப்ராஃபிட்டா லாஸான்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா வந்துட்டு பார்த்துட்டு ஒருத்தர் ரிவ்யூ போடுறாரு, பாசிட்டிவா போடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கிவ் அவே குடுக்குறாங்க. அந்த படத்த எல்லாரும் பார்க்குறாங்க. நல்ல படத்த இங்க அப்ரிஷியேட் பண்றதுக்கு கன்டென்ட் அது போய் பார்க்கறதுக்கும் ஆள் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ போய் பார்த்தப்பலாம் அந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல். 11 படம் நான் சொல்றது இப்ப அந்த த்ரில்லர் ஃபிலிம் 11. அது நானும் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அதுதான் ப்ரோ. இப்போ உங்களுக்கு 11 இல்லைங்க ஜெகன் ரெண்டு மூவி கேக்குறேன். நீங்க வந்து துப்பாக்கி அண்ட் கஜினி ரெண்டுமே வந்து மசாலா படமா இல்ல கண்டென்ட் படமா சொல்லுங்க. துப்பாக்கி அண்ட் கஜினி. துப்பாக்கி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் தான். கஜினி கொஞ்சம் கண்டென்ட் மாதிரி இருக்கு. சரி, அது அது கமர்ஷியலா ஹிட் ஆச்சா இல்லைங்களா? துப்பாக்கி தாங்க விஜயோட கெரியரே. ரெண்டுமே கமர்ஷியலா பெரிய ஹிட் தான். அப்போ நீங்க வந்து எப்படி சொல்றீங்க கமர்ஷியல் மட்டும் தான் ஹிட் ஆச்சு? நீங்க வந்து ரொம்ப வந்து நீங்க திருப்பி ஓல்டன் டேஸ்க்கு போயிட்டீங்க. ஆனா இல்ல நீங்க சொல்றது அப்படி இல்ல. ட்ரெண்ட் வந்து அட்வான்ஸ் கஜினி கூட கம்பேர் பண்ணீங்கன்னா 7ஆம் அறிவு தான் அவருக்கு நல்லா வண்ண படம். சிங்கம் தான் நல்லா வண்ண படம். சரி, 7ஆம் அறிவு கண்டென்ட்டா? சரி, 7ஆம் அறிவு கண்டென்ட்டா கமர்ஷியலா சொல்லுங்க. இது 7ஆம் அறிவு கமர்ஷியலா? உங்களுக்கு கம்ப்ளீட் கமர்ஷியலா? ஏங்க லவ் இருக்கு, பாட்டு இருக்கு, ஃபைட் இருக்கு. அது கமர்ஷியல் படம். கண்டென்ட் ஓரியன்டடாவும் இருக்கு, கலந்த கமர்ஷியல். நீங்க சொன்ன மாதிரி கம்ப்ளீட் மசாலா படம் கிடையாது. என்னைக்குமே கம்ப்ளீட் மசாலா படம் வந்து ஒரு சில படங்கள் தான் வந்து பயங்கர ஹிட் ஆகும். பட் கண்டென்ட் கலந்த கமர்ஷியல் படங்கள் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எப்பவுமே அமரன் மாதிரியோ அல்லது இந்த மாதிரி கஜினி, துப்பாக்கி இந்த மாதிரி மூவிஸ் தான் வந்து என்னைக்குமே உங்களுக்கு வந்து மைண்ட்ல நிற்கும். சரிங்களா? அந்த மாதிரி மூவிஸுக்கு தான் நாங்க வந்து தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே படத்துக்கு போறோம். சும்மா போய் மசாலா படத்தை போய் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போக வேண்டிய அவசியம் ப்ரோ நீங்க மசாலா படம் நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. இந்த பாலைய படமா சொல்லிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அமரனுமே வந்துட்டு உங்களுக்கு கமர்ஷியல் படம் தான், துப்பாக்கியுமே கமர்ஷியல் தான், கமர்ஷியல் வேற மசாலா படம் வேற. கமர்ஷியல் வேற மசாலா வேற. மசாலா தான். நீங்க மசாலானா என்ன படத்தை சொல்றீங்க? மசாலா ஜெகன் ப்ரோ அப்படி பார்த்தா டூரிஸ்ட் ஃபேமிலி கூட கமர்ஷியல் படம் தான் ப்ரோ. அது கமர்ஷியல் படம் இல்ல ப்ரோ, அது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம். ஒரு ஃபேமிலி பத்தி ஒரு கண்டென்ட், அந்த கண்டென்ட் ஓரியன்ட் படம். அது ஃபேமிலி என்டர்டெய்னருங்க, ஃபேமிலி என்டர்டெய்னர். ஓகேங்களா? அதுவும் கமர்ஷியல் மூவி தான். கமர்ஷியல்ல வராதுங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படிங்க கமர்ஷியல்ல வரும்? நீங்க ஒரு இது வச்சிருக்கீங்க டேர்ம்ஸ், அத வச்சு சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. கமர்ஷியல்னா ஹீரோயிசம் இருக்கும், ஃபைட் இருக்கணும், சாங்ஸ் இருக்கணும், சரி, லவ் இருக்கணும், ஃபேமிலி இருக்கணும், காமெடி இருக்கணும், ஆக்ஷன்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இருந்தாலும் அது கமர்ஷியல் படம் தான். 5 பாட்டு ஃபேமிலி கண்டென்ட் ஃபிலிம். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன், டூரிஸ்ட் ஃபேமிலி, மகாராஜா, லப்பர் பந்து இதெல்லாம் கண்டென்ட் தான். டூரிஸ்ட் ஃபேமிலில ஆக்ஷன் மட்டும் தான். ஓகே பிரதர், நீங்க எனக்கு ஒரே ஒரு டவுட். டூரிஸ்ட் ஃபேமிலில வந்துட்டு என்ன வந்துட்டு கருத்து சொல்லி முடிச்சிருந்தாங்க படத்துல? என்ன ஒரு கண்டென்ட், என்ன கருத்து சொல்லி முடிச்சிருந்தாங்க? கமர்ஷியல் படம் தான் நான் சொல்றேன். டூரிஸ்ட் ஃபேமிலில ஆக்ஷன் மட்டும் தான் இல்ல, மத்த எல்லாமே இருந்துச்சுல. அப்ப அது கமர்ஷியல் படம் தானே? நீங்க சொன்ன எல்லாமே இருக்கு. கண்டிப்பா கமர்ஷியல் படம் தான். ஃபேமிலி என்டர்டெய்னர், அவ்வளவுதான். அதுல எந்த விதமான ஃபேமிலி என்டர்டெய்னர் ஓகே தான். இல்ல ப்ரோ, ஒரு ஃபேமிலி அவங்க அங்க இருந்து வராங்க, இங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, கடைசியில என்ன நீங்க சொன்ன எல்லாமே இருக்கே. அதுல லவ் இருக்கு, காமெடி. இந்த கண்டென்ட்டுக்குள்ள தான் அந்த படமே இருக்கும். அந்த கண்டென்ட் விட்டு படம் வெளியவே போகாது. சோ இது கண்டென்ட் ஃபிலிம் தான் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்கங்க. ரெட்ரோ வந்து கமர்ஷியல் மூவி நினைக்கிறீங்களா, கண்டென்ட் மூவி நினைக்கிறீங்களா? சாரி ப்ரோ, நான் ரெட்ரோ பார்க்கல, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நான் பார்க்கல. அப்புறம் ஏன் அந்த கலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் படத்தை பத்தி, நான் ரெட்ரோ பத்தி விமர்சிக்கவே இல்லையே. நான் கலெக்ஷன் மட்டும் தான். அப்ப நீங்க படத்தை பார்த்துட்டு அடுத்த சமயம் வந்து பேசிங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இல்ல ப்ரோ, நான் படத்துல இது இருக்கு அது இருக்கு. நான் இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி பேசுற மாதிரி ரெட்ரோ பத்தி நான் பேசவே இல்லை. நீ பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னன்ற ஐடியா தெரியும். அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குல்லன்னு பேசலாம் இல்லையா? அதுக்காக சொல்றேன் நானு. அது ஓகே, அது அடுத்த டாபிக் அப்புறம் போகலாம். அப்போ வந்து நம்ம கலெக்ஷன் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல ப்ரோ. சரி, அப்ப கலெக்ஷனை விட்டுறலாம் அப்படின்னா மறுபடியும் நண்பர்களே இன்னைக்கு கலெக்ஷன் அதிகமான கலெக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணிட்டோம். இதுவே இத்துடன் இந்த கலெக்ஷன் டாபிக்கை நிறைவு செய்துவிட்டு, நீங்க தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இல்லன்னு இருந்தீங்க. யாக்குசா வந்து தனியா ஸ்பேஸ் போட்டு அவர் பாட்டுக்கு அடிச்சுட்டு நவுத்திட்டு இருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டாபிக். அவரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, டி முருகன் அவர் வந்துட்டு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பெரிய ஹீரோ வந்துட்டு சின்ன கேரக்டர் பண்ணும்போது அதை நம்ம ஏத்துக்கிறது இல்ல அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். யார் சொல்றது? இவரு ஜெகன்களா?
ஆமா ஆமா அவர் அந்த மாதிரி சொல்லலைங்களா, அவர் அந்த மீனிங்ல சொல்லல இல்ல அவரு. இப்ப வந்துட்டு இல்ல கலந்து நடிக்க மாட்டாங்க. ஒரு படம் வந்துட்டு மசாலா படமா நடிக்கணும், இல்ல ஒரு படம் வந்துட்டு கண்டென்ட் ஓரியன்டா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார்ல. ஃபர்ஸ்ட் அத சொல்றேன். இல்ல அவர் அப்படிலாம் சொன்னாங்க. இல்ல இப்ப கமல் சாரை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, கமல் சார் வந்துட்டு கலந்து கலந்து நடிச்சதுனாலதான் இன்னைக்கு வரையும் நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தீங்களே. யாரு பேசுனான்னு தெரியல எனக்கு கரெக்டா. ஆனா வந்துட்டு சொன்னீங்கல்ல, அத வந்துட்டு நீங்க அப்படிதான் திங்க் பண்றீங்களோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. பெரிய ஹீரோ சின்ன கேரக்டர் பண்ணும்போது நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றதுதான் வந்துட்டு கலெக்ஷன் அந்த மாதிரி மோட்ல சொல்றீங்களோ அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன படம்னு இல்ல, எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் அப்படி வேணா சொல்லலாம். அதான் சொல்றேன். இப்ப வந்துட்டு அஜித் சார் வந்துட்டு இப்ப விடாமுயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு ஆளு வந்துட்டு அவன் ஒய்ஃப வந்துட்டு தேடி போற ஒரு நார்மலான ஒரு சின்ன கேரக்டர். ஓகேங்களா. ஜிபியு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்துட்டு ஒரு டான் கேரக்டர். ஒரு டானா பண்ணும்போது நமக்கு பிடிச்சிருக்கு. அதே ஒரு சின்ன நார்மலான கேரக்டர் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் சலிப்பு தட்டுதோ அப்படின்ற ஃபீல் வருதோ, அது என்ன அப்படின்ற மாதிரிதான் நீங்க திங்க் பண்றீங்களா? எனக்கு தோணும். ரொம்ப நல்லவரா நடிச்சா இப்ப பிடிக்கலங்க யாருக்கும். ரொம்ப ஒரு எல்லா ஹீரோவுமே ஆரம்ப காலத்துல அவங்க வந்து இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் படங்கள் பண்ணி தான் ப்ரோ பெரிய ஹீரோ ஆனாங்க. இப்ப மறுபடியும் அவங்க அந்த மாதிரி சின்ன ரோல் பண்ணும்போது இப்ப நம்மளால ஏத்துக்க முடியலங்கிறதுதான் அவர் சொல்ல. ஆமா ஆமா கரெக்ட். அதுதான் இப்ப வந்துட்டு திடீர்னு விஜய் சாரே வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. ஒரு ஃபீல் குட் மூவி சச்சின் மாதிரி ஒரு படத்துல திருப்பி வந்து நடிச்சாருன்னா நம்மளால அந்த இடத்துல ஏத்துக்க முடியாது. பட் வந்துட்டு அவர் போக்கிரி அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு மறுபடியும் காவலன் சொல்லும்போது நிறைய பேர் அதை ஏத்துக்கல. அந்த காவலன் வந்து நல்ல படமாவே இருந்தாலும் அது வந்து ஒரு அதுக்கு முந்தின படங்களும் பெரிய ஹிட் ஆச்சுன்னா கிடையாது. ஆமா ஆமா கரெக்ட். ப்ரோ அப்புறம் அவர் தோழர் ஆதி அவர் ஸ்பேஸ் வரதே இல்லை, என்ன காரணம்? லிஸ்னர்ல தான் இருந்தாரு. இவ்வளவு நேரம் லிஸ்னர்ல தான் ப்ரோ இருந்தாரு. இல்ல இங்க ஸ்பீக்கர் வாங்கிட்டு முன்னால பேசுவாரு, கேட்பேன், பேசுறதே இல்ல. படம் எல்லாம் கம்மியா ரிலீஸ் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. நிறைய படம் வந்துட்டு ரிலீஸ் ஆன மாதிரியே இல்ல. 2022ல இருந்த ஒரு விறுவிறுப்பே இல்லாத மாதிரி இருக்கு தமிழ் சினிமால. அவன் தியேட்டர் கிடைக்கலன்னு இருக்காங்க, நீங்க என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க படம்லாம் நிறைய தாங்க ரிலீஸ் ஆகுது, ஆனா நல்ல படங்கள் கம்மியாயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன், அவ்வளவுதான். அப்படி வேணா சொல்லலாம். இப்ப ரீசெண்டா நீங்க பாக்கணும் தியேட்டர்ல போய் உங்களுக்கு நல்ல படம் ஏதாவது பாக்கணும்னா வந்து என்ன சொல்ல 11 தான் இருக்கு. வேற தமிழ் படம் எதுவும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. ஏப்ரல் மே வந்து ஏப்ரல் 10 இதுல நீங்க வந்து மார்ச்ல இருந்தே எடுத்துக்கோங்களேன். விக்ரம் படம் வந்துச்சு, அஜித் படம் வந்துச்சு, சூர்யா படம் வந்துச்சு, வரிசையா வந்துட்டே தானே இருக்கு. தியேட்டர் நல்லா தானே போயிட்டு இருக்கு. மாமன் வரைக்குமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஆமா மாமன் கூட இப்ப தியேட்டரிக்கலா நல்லா போகுது சில ஏரியாஸ்ல. இருந்துச்சு. கரெக்டா படம் வந்துகிட்டே தானே இருக்கு. இப்ப மலையாளத்துல வந்து நரிவேட் அது சூப்பரா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி படக்களம் அது கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. பட் ஆனாலுமே வந்து இந்த நைட் ஷோஸ்லாம் ஓரளவு நல்லா போகுது ஆக்சுவலா. படம்லாம் ஓரளவு நல்லா ப்ரோ பரணி ப்ரோ எனக்கு ஒரு 2-3 மலையாள படம் பேர் தெரியும், அந்த பேரை சொல்றேன், அது நல்லா இருக்குமா பார்க்கலாம் சொல்றீங்களா? இவர்கிட்ட கேட்காதீங்க, இவருதாங்க மலையாள படம் பத்தி எல்லாம் பேசுவாரு. பனியே நல்லா இல்லன்னு சொல்லிட்டாங்க, அதனால சொல்றாரு. அப்படி போய் கேட்டு போறீங்க. பனி சூப்பர் படம், அதனாலதான் சொல்றாரு. நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க, என்னை தவிர வேற யாராவது பார்த்திருந்தாங்கன்னா அவங்க சொல்லட்டும். அப்படி இல்லைன்னா நான் சொல்றேன். உடல் ஓகே, நான் அந்த படம் பார்க்கல. ஆனா வந்து பார்த்து எல்லாமே வந்து ஓரளவு டீசெண்டா இருக்கு, நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. தியான் ஸ்ரீனிவாசன் படம் அது நான் பார்க்கல ப்ரோ. அந்த படம் இன்னும் த்ரில்லர் தானங்க. நம்ம இவர் அவர் பேர் என்ன, அந்த பெரிய ஆக்டர் சுகன் இந்திரன், அந்த வயசு இந்திரன் அடிச்சு பார்க்கலாம். அதான் பார்த்தவங்க எல்லாருமே டீசெண்டா இருக்குன்னாங்க, குட்டா இருக்குன்னாங்க. அவர் ஹீரோல இந்திரன். அப்புறம் இது கோலம் வந்து மர்டர் மிஸ்ட்ரி ப்ரோ. அதுவுமே வந்துட்டு நடுவுல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மிட்டா இருக்கும். பட் ஆனா வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸ் நல்லா இருக்கும். ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்கும், அது எப்படி நடந்துச்சு என்ன கதைன்றதுதான் இது. அது ரிவீல் பண்றப்போ நல்லா இருக்கும்.
பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அது என்னது இது இப்போ வந்துச்சு. எஸ் போலீஸ் பேர்லயே போலீஸ்னு வருமே. பேர்லயே போலீஸ் வருமா? ஹீரோ ஹீரோ கூட போலீஸா இருப்பாரு. அந்த பசங்க ஆபீசர் ஆன் டியூட்டி. ஆபீசர் ஆன் டியூட்டி. ஆபீசர் ஆன் டியூட்டி. ஆபீஸ் அந்த மாதிரி இருக்குங்களா? நல்லா இருக்கும் பாருங்க. இல்ல அது பாத்துட்டு அந்த மாதிரி இது இருக்குமா? இல்ல அந்த மாதிரி இருக்காது. இல்ல கோலம் வந்துட்டு நான் சொல்றேன். கோலம் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு மர்டர் நடக்கும். அந்த மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஆபீஸ்ல ஒரு கொலை நடக்கும். அந்த கொலை எப்படி நடந்துச்சு, என்ன கதைன்றது தான். அது எதுக்கான ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணம் வந்து புதுசா இருக்கும். பட் அந்த இடம்லாம் கொஞ்சம் மிட்டா தான் இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல அது எப்படி பண்ணாங்கன்றது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் இது வரதன் அந்த வரதன்லாம் என்ன யோசிக்கிறீங்க பரணி? எனக்கு புரியலையே. வரதன் சூப்பர் படங்க. இல்லையே எனக்கு இது கதை யோசிக்கிறேன். என்ன மாதிரி கதை என்னன்னு யோசிச்சுட்டு. ஏங்க ஐஸ்வர்யா லட்சுமி தெரியுங்க. என்ன கதை எப்படி தலைவா? அது வந்துட்டு ஒரு மாதிரி இல்ல தலைவா. அது நீங்க கமர்ஷியல் படம் பாக்குறீங்க அப்படின்னா கடைசி 10 நிமிஷம் வெறியா இருக்கும் தலைவா. தனியா ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த தனியா வீட்டுல போய் தங்கிட்டு இருப்பாங்க. சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்களா? அதுதான் ப்ரோ. அது வந்துட்டு ஒரு ஸ்லோ ஓகே இப்ப புரியுது. ஸ்லோ பர்ன் த்ரில்லரா தான் இருக்கும். பட் உங்களுக்கு இந்த கமர்ஷியல் படம் நீங்க வந்து விரும்பி பாப்பீங்கல்ல, அதனால இந்த படம் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. ஆனா லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு மாசா இருக்கும். அது வந்து தியேட்டருக்குலாம் நல்லா ஒர்க் ஆச்சு ஆக்சுவலா இந்த படம் கிளைமேக்ஸ். தலைவா உங்களுக்கு எப்படின்னா மர்டர் மிஸ்டரி வேணுமா? ரேக்க சித்திரம் பாத்தீங்களா? மர்டர் மிஸ்டரி இந்த 11 கூட பார்த்தேன். அந்த மாதிரி நல்லா இருக்கும். பிரகாஷ், நான் மெகா ஸ்டார்ல தக் லைஃப் புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்களா? ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சாரி ப்ரோ, நீங்க இன்டர் பண்ணிட்டேன். சாரி, பேசுங்க ப்ரோ. இல்ல ஓகே ப்ரோ. அப்புறம் இது பூதாகாலமா எனக்கு அது நான் பார்க்கல. பேய் படங்க. பேய் படம் அது. பிரம்மயுகம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பாத்தீங்களான்னு தெரியல. இந்த டைரக்டரோட முத படம் ஹாரர் படம் அது. அது ரேவதி நடிச்சதா? ஆமா தலைவா. ஆமா. நல்லாதான் இருக்கும். பிரவீன் கோடி சப்புன்னு ஒரு படம் இருக்கும். இந்த வருஷம் வந்தது. அதுவும் நல்லா இருக்கும் பாருங்க. ஆனா அது கமர்ஷியலா இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவா போகும். ஓகே ப்ரோ. விஷால் ப்ரோ, நான் யாரு தெரியுதா? யார் தலைவா? இவ்வளவு நேரம் அன்னைக்கு கேம் ஆஃப் த்ரோன்ல பேசுனாங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நானே ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ. அந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன் ஜெகனா இப்போ இவ்வளவு நேரம் அந்த 235 வச்சு பேசிட்டு இருந்தது நீங்க தானே? ஆமா ஜெகான் கூட கூப்பிட்டீங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது யார் என்ன கூப்பிடுறது? சரி ஓகே. சரி தலைவா, சூப்பர் தலைவா. சரி பாத்துட்டீங்களா ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. எண்டிங் நல்லா தான் முடிச்சிருக்காங்க. எப்போ வருது ப்ரோ அடுத்தது சீசன்? நான் பார்க்கல, எனக்கு தெரியல. நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட முடிச்சிட்டோம் தலைவா. அது பெருசா இல்லைன்னாங்க, அதனால பார்க்கல. ஓகே. அப்புறம் லாஸ்ட் ஆஃப் அஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னு நல்லா தான் இருக்கும். நீங்க சரி நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. எவ்வளவு பாத்திருக்கீங்க ப்ரோ? ஒண்ணுல இப்பதான் சீசன் 2 பாத்துட்டு இருக்கேன். சீசன் 1 அசல் கேம் தாங்க. அது கேமே தாங்க. கேம் தாங்க. சாரி, சீசன் 1ல எபிசோட் 2. ஏங்க கேம் விளையாடிட்டீங்கன்னா அப்புறம் இது பாக்குறீங்க? இல்ல இந்த கேம் நான் விளையாடல. இது யூடியூப்ல விளையாண்டு போட்டுருப்பானுங்களே, அப்லோட் பண்ணிருப்பாங்களே. கேம் தானங்க பேஸ் பண்ணி தானங்க எடுக்கறாங்க. பச்சைசல் தானங்க எடுப்பாங்க. ரீமேக் தாங்க அது. நான் ஏதோ சரி அந்த கதைக்களம் வேற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இல்ல எல்லாமே அப்படியே டிட்டோவா இருக்கு. டிட்டோ அதுதான். நீங்க வந்துட்டு கேம் பிளே பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்ல அது தெரில எப்படி இதாகும்னு சொல்லி. எனக்கு கேம் விளையாண்டு முடிச்சுட்டு நான் அது பார்க்குறப்போ எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கல. சீசன் 2லயுமே அந்த மாதிரி சில விஷயங்கள் பிடிக்கல. ஸோ பாருங்க. பரணிக்கும் அந்த கமெண்ட் பண்ணவருக்கும் நன்றி. லியாஸ் கமெண்ட் பண்ணியிருக்காரு. புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க. நான் புக் பண்ணிட்டேன். நன்றி. ஓகேண்ணா. சரி ஓகே, முடிச்சிடலாமா? சரி ரைட், நம்ம ஸ்பேஸை முடிச்சிடலாமா? ஹலோ
ராஜபாண்டியன் ஏதோ கேட்க வந்தாரு, வேற யாரோ உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னாரு. இல்ல ப்ரோ, இல்ல யாரோ ஒருத்தர் துப்பாக்கியையும் கஜினியும் சேம் ஒரே, அது கமர்ஷியல் படம், இது கண்டென்ட் படம் சொன்னாங்க. ரெண்டுமே கமர்ஷியல் படம் தான். யாருன்னு தெரியல. அது நான் நேரம் கீழே நான் தாங்க. அது வர எல்லா டாப் ஹீரோவுமே எல்லாருமே கமர்ஷியல் தாங்க பண்றாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியுமே கமர்ஷியல். அதுல ஒரு கண்டென்ட் இருக்கும், அதுல ஒரு இது இருக்கும். நீங்க கம்ப்ளீட் மசாலா படம் கிடையாதுல்ல. அவர் மசாலா கம்ப்ளீட் மசாலா படம்னா வந்து இப்பெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே வர்றது இல்லைங்க. எல்லாருமே வந்து இப்ப லேட்டஸ்டா அந்த மாதிரி கிரிப்பிங் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே இருந்தா மட்டும்தான் ஈவன் கமர்ஷியல் மூவிஸ் கூட ரிப்பீட் வாட்ச் வர்த்தியா இருக்கும். அது கரெக்ட் தான் பிரதர், அது கரெக்ட் தான் பிரதர். பட் ஆனா வந்து கஜினி மூவியுமே பாத்தீங்கன்னா ரிப்பீட்டாவும் பார்த்தாங்க அந்த டைத்துல. ஈவன் துப்பாக்கியுமே அதே, ரெண்டுமே ஈக்குவல் பேலன்ஸ் ஆஃப் ஹிட்டான படம் தான் நான் சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டுமே கமர்ஷியல் தான். ரெண்டுமே வந்து இப்போ ஆக்ஷன் பாட்டு எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும். அதுலயும் காமெடி எல்லாமே இருக்க மாதிரி தான் இருக்கும் கஜினிலையும். இப்போ பேட்டர்ன் மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் கண்டென்ட்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்கிரீன் பிளே பேக்கடா இருந்தாதான், என்கேஜிங்கா வச்சிருந்தாதான் எல்லாம் பாக்குறாங்க. ஸோ